அதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமான தீபாவளின்னு சொல்லலாம். அந்த தீபாவளியை இந்த தீபாவளிக்கு கலைஞர் டிவியில் பேட்டி கொடுக்கறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கலைஞர் டிவி மூலியமாக எல்லாரையும் வீட்டுக்கு வீடு வடிவேலுங்கிற மாதிரி எல்லார் வீட்லேயும் நான் வந்து கலைஞர் டிவி மூலியமாக சந்திக்கிறது எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த தீபாவளியை பின்றோம், அலப்புற பண்ணுறோம், நல்லா என்ஜாய் பண்ணுறோம். ஆனா அலப்புற பண்றோம், பின்றோம். இன்னைக்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. உங்களை நாங்க இத்தனை நாளா வந்து அவ்வளவு மிஸ் பண்ணிருக்கோம். உங்களுடைய ஒவ்வொரு நகைச்சுவை சீனையும் பார்த்து அவ்வளவு ரசிச்சிருக்கோம். எங்க வாழ்க்கையோட ஒன்றி போயிருக்கு. இதை பத்தினா நிறைய கேட்கணும்னு எங்களுக்கு இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி உங்களுடைய அந்த சிம்மாசனத்துல நீங்க உட்காரணும். பாடல்கள் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இப்போ 60கள்னா உங்களுக்கு 60ஸ்ல உங்களுக்கு ஃபேவரட்டான சாங், 70s அந்த மாதிரி உங்களோட பாடல்கள் என்ன பிடிக்கும்ட்டு? ரொம்ப அதிகமாக என்னை கவர்ந்தது வந்து பெரும்பாலும் வந்து எம்ஜிஆருடைய பாடல்கள். அதுக்கு என்ன காரணம்னா அதிகமாக படிப்பு எனக்கு வரல. இந்த படிப்பு வராதனால படிப்பை வந்து இந்த பாட்டில் எடுத்துக்கிட்டேன் நான். அது ஒரு பாட்டு இல்லை, பாட்டை பாடமாக நடத்தின காலங்கள் அது. பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும் தோழா, பாதை தவறாமல் பண்பும் குறையாமல் பழகி வர வேண்டும் தோழா, அன்பே உன் அன்னை அறிவே உன் தந்தை, உலகே உன் கோவில் ஒன்றே உன் தேவன் அப்படின்னு வர்றேன். அந்த 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 வரியில் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு இருதயமே இருக்கும். அது சாதாரண வரி இல்லை, அது கல்வெட்டு. அது இது எல்லா மனிதனுக்குமே பொருந்தது. அதை என் வாழ்க்கைக்கு நான் பயன்படுத்திக்கிட்டேன். நான் சின்ன வயசுல தாலாட்டு பாடியிருப்பாங்க, இந்த பாட்டுல நம்ம கனெக்ட் ஆயிருப்போம். ஆமா, அந்த மாதிரி ஏதாவது அதில் ஒரு பாட்டில் வந்து இளையராஜா வந்து பாடியிருப்பார். அது இளையராஜா வந்து பாடல்லே அவரால் பாட முடியலையா. அது ஐயா இளையராஜா அவர்கள் அந்த பாட்டை பாட முடியலையா. என்னால் முடியலையா அந்த பாட்டு. ஒன்றை போல ஆத்தா என்ன பெத்து போட்டா, அடி என்ன பெத்த ஆத்தா கண்ணீரத்தான் பார்த்தா, சொல்லி சொல்லி யாராது சொன்னால் தூய தீராது. இது அந்தளவுக்கு என்னால் பாட முடியல. அவர் அவருமையாக பாடியிருப்பார். அதில் அந்த பாவத்தை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். எனக்கு சங்கீதம் தெரியாது. அதில் ஒரு சரணம் சொல்லுவார் பாருங்க. அந்த சரணம் வந்து அப்படியே பொத்துரும் நெஞ்ச. திட்டி திட்டி பேசினாலும் வட்டியில சோறு அப்பா, ஒட்டி போன உடம்புனாலும் உசுர விட்டு பாசவப்பா, தின்ன வாயில் திட்டினாலும் என்ன அவனொந்ததில்லை, கந்தல் துணி கட்டினாலும் கண்கசங்க பார்த்ததில்லை, பொண்ணை கேட்கும் வாயில் ஒரு சேலை கேட்டாத்தா, ஒரு நூலை கூட நானும் உனக்கு வாங்கி தந்ததில்லை அடியாத்தா, உன்னை போல ஆத்தா என்ன பெத்து போட்டா, அடி என்ன பெத்த ஆத்தா கண்ணீரத்தான் பார்த்தா அப்படின்னும் போது அதை தாய் மேலே பாசம் இல்லாதவனுக்கு இந்த பாட்டை ஒரு 4 வருடம் கேட்டான்னா, ஏன்னா ஒரு ஈயரும் கூட கிடைக்காம அந்த புள்ளையை வளர்த்து லேசாக என்ன சின்ன லேசாக ஒரு புள்ள ஆகி போச்சுன்னா அவர் செய் தூக்கிட்டு போய் கலக்கு அப்படின்பா. அந்த தாயை அவ்வளவும் பார்த்து அந்த புள்ளையை வளர்த்து ஆளாக்கி கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல குறைச்சிக்கான்னா அது எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பொருந்தும். இந்த பாடலை பற்றி நீங்கள் பாடும்போது நீங்கள் கண் கலங்கினதை நான் பார்த்தேன். ஸோ அதில் வந்து அப்போனா உங்கள் அம்மாவுடைய ஒரு நினைவுகள் என்னைக்குமே மனசில் ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். ஆமாம் ஆமாம். ஏதோ ஒரு நினைவு வந்து எங்களுக்காக வந்து பகிர்ந்து. அதாவது அம்மா அப்படின்னா நான் அம்மாவுக்கு நாங்கள் வந்து ஒரு 4, 6, 7 பிள்ளைங்க. நாங்கள் குறைஞ்ச வருமானம். அந்த வருமானத்தை வந்து வீட்டில் குடும்பத்தை நடத்த முடியாது. அதனால் வீட்டில் இருக்க சட்டி சருவத்தெல்லாம் ஓட்டி அடகு வைக்கிறது எல்லாம் வச்சு பிள்ளைகளை காப்பாற்றுற காட்சியெல்லாம் இன்னும் மனசு விட்டு நீங்கலை. ஏன்னா அப்பா வேலைக்கு போனாலும் அப்பா ஒரு வருமானம் இல்லாட்டினா கூட தாய் பிள்ளையில பாசம் இருக்குல்ல, அது எங்கிட்ட நம்மளை காப்பாற்றிடும். அந்த அம்மா என்னதான் காப்பாற்றினா கூட அந்த தாய் பாசம் இருக்கு பாருங்க. உலகத்தில் தாயை தவிர எங்களுக்கு யாரையுமே தெரியாது. அந்த தாய் ஏதாவது படுக்கும்போது அம்மா கட்டி பிடிச்சிக்கிறது, அம்மா சேலையை பொத்தி படுத்துக்கிறது, எந்த துணியை பொத்தி படுத்தினா கூட அந்த சுகம் இருக்காது. அம்மா சேலையை பொத்தி படுக்கும்போது அந்த அம்மா பக்கத்துலேயே இருக்க மாதிரி இருக்கும். அந்த அம்மா புடவையில் ஒரு தாய் பாசம் இருக்கும்.
அந்த மாதிரி தாய் எங்களை வளர்த்து ஆளாக்குனதெல்லாம் இன்னும் கண்ணை விட்டு நீங்கள் எங்களுக்கு இப்போ அந்த அம்மா உட்காந்துருக்கு, ஏப்பா இப்போ விறகு வாங்கலையா அப்படிங்குது. விறகு காலமாக போயிடுச்சுமா, இப்போ பூரா ஸ்டவ் அடுப்பு. அந்த அம்மா உட்காந்து அப்படியே பார்த்துக்கிட்டு டிவியை பார்த்துட்டு அழுதுகிட்டு ரசிச்சுக்கிட்டு கை தட்டிட்டு உட்காந்து, என் மகனா அப்படின்னு, கற்றவர் சபையில் உனக்காக தனி இடமும் தர வேண்டும், உன் கண்ணில் ஒரு துளி நீர் வந்தாலும் உலகே அள வேண்டும் அப்படின்னு சொல்லுவார் கவிஞர். அதனா நம்ம அந்த அம்மா இந்த அளவுக்கு உட்கார்ந்த காரணமே அந்த தாய் தான். அம்மா பாடல் ரொம்ப அழகா சொன்னீங்க. உங்களுக்கான காதல் பாடல் அப்படின்னா என்னவா இருக்கு? காதல் அனுபவம் எனக்கு கிடையாது அதிகமாக. காதல் இல்லை, காதல் பண்ணலை. அதிகமாக படங்களை ரொம்ப ரசிப்பேன். மனைவி கிட்ட ஒரு பாடின, ஒரு ஆசையா பாடின ஒரு பாடல். பவள கொடியிலே முத்துக்கள் பூத்தாள் புன்னகை என்றே பேராகும், கண்ணில் ஓவியம் உயிர் கொண்டு வந்தாள் பெண்மனம் என்றே பேராகும். இது பல்லவி. ஆடைகள் அழகை மூடிய போதும் ஆசைகள் நெஞ்சில் ஆறாகும், மாந்தனின் மேனி மார்பினில் சாய்ந்தாள் வாழ்ந்திடும் காலம் நூறாகும், இங்கு வாழ்ந்திடும் காலம் நூறாகும். பவள குடியிலே முத்துக்கள் பூத்தாள் புன்னகை என்றே பேராகும், கண்ணில் ஓவியம் உயிர் கொண்டு வந்தால் பெண்மனம் இன்றே பேராகும். ஆரம்ப கட்டத்தில் மதுரை அப்படின்னா ஊர்ல இருந்தப்போ ஒரு நினைவுகள்னா இன்ன வரைக்கும் அது இன்னும் நினைவுலே இருக்கு. அதாவது நடிப்பதற்கெல்லாம் முன்னால எங்கே பார்த்தாலும் கரகாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம். மாதத்துக்கு ஒரு திருவிழா நடக்கும். அந்த திருவிழாவில் போய் எல்லாரும் பாடுவோம், ஆடுவோம், பாடுவோம். நீங்கள் ஒன்றும் இல்லை, பிறந்த பிள்ளை தூக்கி ரோட்டில் தூக்கி போட்டிங்கன்னா அதான் ஆடி ஈடி பொழைச்சிக்கும். அப்படி ஒரு ஊர் மதுரை. இதை எங்கே பார்த்தாலும் திருவிழா. அங்கிட்டு திருக்கல்யாணம், அங்கிட்டு மீனாட்சி கல்யாணம், அங்கிட்டு அழகர் சித்திர திருவிழா, இங்கிட்டு ஒவ்வொரு நாளும் ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு மண்டையை போட்டால் கூட அதுவும் ஜாலியாக இருக்கும். அதுக்கு 2 பேரும் கொட்டை வச்சுட்டு அழகாக அடிக்கணும், டங் கிட்ட கட்டி டட கிட்ட கட்டி டங் கிட்ட கட்டி, அதுக்கு ஒரு பாட்டு போய்கிட்டு இருக்கும். எல்லா இடத்துலையுமே அந்த இசை சம்மந்தப்பட்டது, அந்த திருவிழா சம்மந்தப்பட்டதெல்லாம் நிறையா நடக்கிறதுல அதுக்குள்ளே வாழ்ந்தவன் நான். அங்கேருந்து வரப்பட்டவன் தான் இவன், இந்த வடிவேல். இல்லை இப்போ என்னன்னா ஒரு உயிரே உயிரே அப்படின்னு உயிரே உயிரேன்னு அந்த பாட்டு அது பாடினாவே உங்கள் வருஷனாக மாறிடுது. பார்த்திபன் சார் அங்கேருந்து வருவார். அது வரும்போது இந்த கருப்பு அங்கேயே போட்டு தப்பிக்கலாம் பார்த்தா ஐயோ வர்றானேன்றதுக்கு அந்த இடத்துல அந்த பாட்டு ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருந்துச்சு. உயிரே உயிரே மூதேவி வருதே. அதாவது அந்த சுட்டும் வீழி சுடல கூட சுட்டும் வீழி சுடாத அப்படின்னு பாடினது. அது என்ன ஆகி போச்சு, அவர் ஃபோன் பண்ணார், சூர்யா சார் எனக்கு ஃபோன் பண்ணி, அண்ணே 10-12 நாள் கஷ்டப்பட்டு எடுத்த பாட்டு இப்படி கவுத்திட்டீங்க, 4 வரியில் பாடி உங்கள் பாட்டு ஆக்கிட்டீங்களே. அது பிருந்தா மாஸ்டரும் ஃபோன் பண்ணாங்க, என்னண்ணே இவ்வளோ நாள் எடுத்த பாட்டு, 15 நாள் எடுத்தோம்னே இந்த பாட்டை. நான் சொன்னேன், எனக்கு தெரியாதுமா, டைரக்டர் பிரபுதவா தான் போய்க்கிறீங்களா இந்த பாட்டை, என்னை மாற்றி விட்டு அடிச்சு விட்டு போயிட்டாரு. ஃபேன்ஸுக்கு பிடிச்ச பாடல்கள் நிறைய இருக்கும். ஸோ அவங்களுக்கு என்னென்ன பாடல் பிடிக்கும்னு கேட்கலாம். பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவில் ஒளி இல்லை, உன் கண்ணை பார்த்து. துண்டை கட்டி கண்ணாடியை பார்த்து பாருதா. ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவில் ஒளி இல்லை, அதானே. அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன், மலரை. அது பாடினது அவ்வளோ அழகாக பாடியிருப்பாரு. அப்பதான் சுந்தர் செஞ்சிருச்சு அப்படிப்பாரு. இந்த ஆஹான் ஒரு காமெடி இருக்கும் அருண் விஜயோட. ஆக்சுவலாக அவர் பாடியிருக்க மாட்டாரு, பட் விசில் அடிச்சிருப்பாரு. அது ஆக்சுவலாக எங்களுக்கு என்ன பாடல்னே தெரியல. நாங்கள் அப்புறம் தேடி பார்த்தா அது 1950s வந்த பாடல்னு நினைக்கிறேன். அது வெறும் ஹம் தான் பண்ணுவார். ஆஹா, அத மாதிரி
எங்களுக்கு நிஜமா இப்போ எங்கள் ஜென்ரேஷனுக்கு பழைய பாடல் நான் கேட்டிருக்கோமோ இல்லையோ இவரால் நிறைய கேட்டிருக்கோம். வெரி இது சாணக்கியா படத்துலையும் இருக்கும். அவள் யாரோ எவரோ ராமன் தேடிய சீதை அப்படின்னு. சூப்பர் சூப்பர் சூப்பர். சீனா தனால வந்து என்ன என்ன ஐட்டங்கள் பிளாட்டினிலே. ஐயோ அதெல்லாம் மறக்கவே முடியாது. அது டப்பிங்கில் பாடினேன் நான். என்ன என்ன ஐட்டங்களோ 12B பிளாட்டினிலே திறந்து பார்த்தால் தெரிந்து விடும், அள்ளி சென்றால் முடிந்து விடும். இன்னொன்னு நீங்க வந்து இந்த ராமலிங்கத்தை விசாரிப்பீங்கல்ல, அது கூட பாட்டு மாதிரி தான் இருக்கும். என்ன தலைவரே? என்ன ராமலிங்கம் ஆளைய பார்க்க முடியல எப்படி இருக்க. ஆமா, நீங்க ஏதோ ஒரு பேஸ்புக்கில் சொன்னீங்க, பார்த்தவங்க 3 பேரையும். நான் சொல்லல, அவர் தான் அந்த அவர் மாட்டிக்கிட்டீங்க. பார்த்தேன் உங்களை பார்த்தேன் ஒரு வாட்ஸ்அப்பில் இதில் பார்த்தேன். நான் ரொம்ப ரசிச்சேன் சார். நீங்கள் பாருங்க. என்ன ராமலிங்க ஆளை பார்க்க முடியல எப்ப. அதுக்கு முன்னால வேற வரும், அதுக்கு முன்னால பாட்டு வேற இல்லை. எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. இந்த ராமலிங்கம் பெருக்கெல்லாம் இருக்கியா பார்க்க முடியல. அவ்வளவு நுணுக்கமா உங்களை ரசிச்சு அவர் வந்து கவனிச்சிருக்காரு. உங்களெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. போறப்ப லந்து போறப்ப எப்பா நம்மளால ஒருத்தர் வருவேன், அவனுக்கு வண்டியை கொடுத்து விடு. இன்னொரு வண்டியா? நான் வந்து ஒரு மீம் கிரியேட்டர். ஒரு போட்டோ எடுத்துக்கணும் உங்க கூட. ஒரு என்னை வச்சு படமே எடுங்க. உங்களை யாரு வேணாம். உண்மையிலே மீம் கிரியேட்டர்ஸுக்கெல்லாம் என்னுடைய வணக்கம். அதாவது நான் ரொம்ப வந்து இந்த கடந்த காலங்களில் வந்து ஒரு 2-3 வருஷமாக நான் வந்து கொஞ்சம் திரையில் நடிக்காமல் இருந்த காலத்தில் கூட என்னை மீம்ஸ் கிரியேட்டருங்கிற ஒரு பாராசூட்டில் வந்து என்னை தூக்கிட்டு போனது நீங்கள் தான். அப்படியே பறக்க விட்டது. அது உண்மையிலே இப்போ நீங்கள் பண்ண வேலையெல்லாம் அதில் 2 மைனஸ் இருக்குது, ப்ளஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு வேடிக்கை நான் சொல்ல பாருங்கள். இப்போ ஏதாச்சும் வேற ஆள் யாராச்சும் ஒன்று தாக்கி போடுவீங்க. நான் அவரை யதார்த்தமாக ஒரு ஃப்ளைட்டில் பார்ப்பேன். சார் வணக்கம் சார். அன்னைக்கு தான் அவர் அதை பார்த்துருக்காரு. அவர் சொல்கிறார், ஏதோ அரசியலில் சொல்கிறாரு, அந்த கட்சி அழிந்து விட்டது, இந்த கட்சி அழிந்து கொண்டு இருக்கிறதுன்னு சொல்கிறார். அவர் கீழே இந்த பக்கியை என் ஃபோட்டோ போட்டு, நல்லா இருக்கட்டும், நீ செத்தா உன்னை புதைக்கிறதா எரிக்கிறதா இப்படிலாம் பேசின முறை ரொம்ப பேர் செத்து போயிட்டான்னு நான் சொல்கிறேன். நான் யாரும் அதுக்கு எனக்கு சம்மந்தம் இருக்கா? அவர் எப்படி கோர்த்து விடுது, குண்டு பை உள்ள எப்படி கோர்த்து விடுவாரு. அவர் அன்னைக்கு ஃப்ளைட்டில் என்னை பார்த்துட்டு, சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம்ண்ணா, வணக்கம் வணக்கம் வணக்கம். இதை நான் வச்சு நடத்துகிற மாதிரி அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. இப்போ அதில் என்னன்னா ஒரு கார்ட்டூன் மாதிரி ஆகிட்டேன் நான். அதில் ஒருத்தருக்கு கூட ஃபோன் பண்ணார். நான் வடிவேலு உன்னைய வச்சு என்னை கிளின்னு கிளிக்கிறாங்க அப்படின்னாரு. ஐயோ எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, யார் போடுறானே என்ன எனக்கு தெரியல அப்படின்னு. இன்னைக்கு வந்து இன்னைக்கு பார்த்தாச்சு, நீங்கள் பிடிச்சி குத்துறாங்க பாவம். அது இந்த மாதிரி நிறைய பேர் இது பண்ணுறாங்க. அது காரணம் என்னன்னா எல்லா ரியாக்ஷனும் அதில் கிடைக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக அவங்களுக்கு கரெக்டாக சொல்லிட்டு போயிருங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் மக்கள் மனசில் பதிய வச்சது மீம் கிரியேட்டர்ஸ் தான். இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஒரு மீம் நீங்களே பார்த்து சிரிச்சது நிறைய இருக்குங்க. நான் போய் மோடி பக்கத்தில் ஒரு மடியில் படுத்துருக்க மாதிரிலாம் போடுறாங்க. நான் மோடி பக்கத்தில் போய் எப்போ படுத்துருந்தேன், எங்கே போனாலும் 2 பார்வை இருக்குது. ஒரு பார்வை சார் மீம்ஸ் சூப்பர் சார், இன்னொரு பார்வை சார். நீங்கள் சொல்கிற மாதிரி உங்களோட கவுண்டர்லாம் வந்து எங்கள் வாழ்க்கையில் நிறைய சுச்சுவேஷனில் யூஸ் ஆயிருக்கு. சார் என்னடா அந்த மாதிரி நிறைய கவுண்டர்ஸ் எங்களோட வாழ்க்கையில் நிறைய சுச்சுவேஷனில். இப்போ உங்களோட கவுண்டர் வந்து உங்கள் வாழ்க்கையில் எந்த சுச்சுவேஷனில் செட் ஆகும்? ஓகே, உங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் கவுண்டர். நீங்க எங்க போறீங்க? ஆணி போடுங்க. ஆணியே புடுங்க வேணாம், வாங்கடா. இது வந்து டைரக்டர் சித்திக் சாருடைய டைலாக். இது வந்து எங்கெங்கெல்லாம் போயிடுச்சு பாருங்க. ஆணியே புடுங்க வேணாங்கிறது வந்து பெரிய IPS IAS ஆஃபீஸர் மீட்டிங்லாம் நடந்திருக்கு. நீங்க புடுங்குற பூராமே தேவையில்லாத ஆணி தான், போங்க அப்படின்னு போயிட்டாங்க. இது நம்ம பிளான் பண்ணி பண்ணலப்பா, எதா இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணணுங்கிறது என் டைலாக்கு. ஆனால் நான் பிளான் பண்ணல. இல்லை இது இப்போ இந்த ஆணியே புடுங்கணாங்கிறது உங்களுக்கு எங்கேயாவது வந்துருங்களா? நீங்கள் ஏதாவது ஒரு வேலையை சொல்லியிருப்பீங்க, தேவையில்லாமல் வெட்டித்தனமாக பேசியிருந்தாப்பா நீ புடுங்குறதெல்லாம் தேவையில்லாமல் இருக்குப்பாப்பான்னு. ஏன் அது உனக்கே பொருந்தும் நினைக்கிறேன். கேட்டுக்க
இல்ல இதை நான் கேட்டிருக்க வேணாம், இருந்தாலும் நானே கேட்டு வாங்கி கேட்டு வாங்குறத இப்ப தேவையில்லாம அந்த டயலாக் இந்த சிச்சுவேஷன்ல உங்களுக்கு செட் ஆயிடும். ஆனியே மாட்டிட்டானா ரொம்ப, அதாவது ரொம்ப இடக்கு மடக்கா பேசிட்டு இருக்கா இல்ல, அவங்க 4 தடவை சொன்னா கிளம்பிடுவாங்க அவங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான். பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே. அதெல்லாம் எப்படி நான் எடுக்கிறீங்க? அந்த வார்த்தை ஓகே சொல்றத கூட ஒரு ஹஸ்கி டோன்ல சொல்றதுன்னு. ஓகேங்கிற வார்த்தை வந்து இங்கிலீஷ்காரன் சொல்றது வந்து உண்மையிலே ஓகே, அவன் அப்படித்தான் சொல்லுவான். நம்ம ஓகே அப்படிமா, அவன் உண்மையிலே அவன் சொல்ற ஸ்டைல தானே. நான் அவன்கிட்ட இருந்து கொஞ்சம் உருவேன் நான். ஓகே போற போக்க பார்த்தா இன்னும் நிறைய டைலாக்ல வருது. இப்ப நாய் சேகர் ரிட்டர்ன்ங்கிற படத்துல இதுதான் எனக்கு வேலையே. அதில் டைரக்டர் சுராஜ் நிறைய விஷயங்கள் மக்கள் பூரா அந்த ட்ரெண்டிங் ஐட்டம், மீம்ஸ் ஐட்டமா போட்டுக்கிட்டு இருக்கோம். நீ யாரா கோமாளி? இங்க வந்து யாரா? போடுங்க சார், போங்க. இல்ல மறுபடியும் யாரா? போடுங்க. நீங்க யாருங்க? அளவு இங்க வாரியா, நானும் ரவுடியா. நம்ம எங்க ஊர்ல மதுரையில நடு ரோட்ல ஒரு துண்டை போட்டான். போட்டு வர்ற லாரியெல்லாம் போட்டான். டேய் சரியான லாரிக்காரன் டிரைவராக இருந்தால் இந்த துண்டில் ஏற்றுறான். அவன் அப்படியே வண்டியை நிப்பாட்டிட்டான். அவன் பின்னால் லாரி, அவன் பின்னால் பூரா வந்து பூரா ஆட்டோ கிட்டோ காரு கீரு எல்லாம் நிற்கிது. இந்த பக்கம் காரு ஜாம் ஆயிடுச்சு. 2 பக்கமும் நடுவில் துண்டை போட்டுருக்கான். ஏத்துறா தூக்கி, டே ஏத்துறா, நீ ஏற்றி பாடுறா, அந்த முனையில் ஏற்றி பாடுறா, நீ உயிரோட போறியான்னு பார்ப்பா. டே துண்டு முனையில் ஏற்றுறான்னு கத்திக்கிட்டு இருக்கான். இப்போ என்னாச்சு, நான் லாரிக்காரன், இந்த லாரிக்காரன் எங்கேயும் நிற்கிறவன் என்னச்சுன்னா இந்த லாரியை ஒடிக்கிறான். அப்படியே ஒடிச்சு அப்படி போகிறான். ஒடிக்கும் போது பேக் வீல் போய் அதில் படுது. இதில் துண்டில் டேய் அப்படிங்கிறான். மறுபடியும் ரிவல்ஸ் எடுக்கிறான். பின்னால் இருக்கிற கொஞ்சம் பின்னால் போங்கயா. இப்படியே அரை மணி நேரம் அவனு ரிவல்ஸ் எடுக்கிறான். இவனெல்லாம் துண்டில் ஏற்றக்கூடாதான். அவன் போட்டுக்கான துண்டில் ஏற்றிட்டா எவனும் உயிரோட போக முடியாதுன்னு சொல்லிவிட்டான். ஒருத்தன் அங்கேருந்து வந்தான், துண்டை கையில் எடுத்து 2 அறை விட்டான். பலார் பலார். யார அவனை பட மூஞ்சி முகரையும் பாரு அப்படின்னா லாரிக்காரன் போகிறான். அவன் திகைச்சு போய் நிற்கிறான். இவன் எடுத்துகிட்டு போயிட்டான். இவன் கேட்குறான், அறிவிலையா இத்தனை பேர் வண்டியில் வரிசையாக ரிவல்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கு, இறங்கி 2 பேர் சாத்த வேண்டியதானே அப்படின்னு. இல்லைங்க, பெரிய பயங்கரமான ஆள் மாதிரி இருந்துச்சு பேச்செல்லாம். அப்போ பயங்கரத்தை நம்பவே கூடாது. இதைத்தான், இந்த முகத்தை தான் நான் கொண்டாந்து படத்தில் கொண்டாந்து வச்சேன். எல்லா படத்தையும் வேணாம் வேணாம் அப்படிமே திருப்பி என்னடா வேணாம் வேணாம் என்னடா அழுதுருவேன். 2 தடவை அடித்து பார்த்தா தெரிஞ்சு போகுது. அவன் போய் அலப்பறை பண்ணி 1 மணி நேரம் ரோடையே டிராஃபிக் ஆகிட்டான். இது நிஜ வாழ்க்கையில் நிறையா நான் பார்த்துருக்கேன். ஆனால் ரவுடிகள் இந்த மாதிரி சவடால் விடுறவங்க எல்லாத்தையும் இப்போ காமெடியாக மாற்றிட்டீங்க. காமெடி ஆகிட்டான் போயிரு. அப்புறம் நான் எங்கேயோ என் ஒரிஜினல் மஞ்சி பார்த்தே இல்லையே, ஓங்கி ஒரு குத்து ரத்தம் வந்துடும். பையா பேசிக்கிட்டு இருக்கும்போது அடிக்கிறேன் பையா. இது 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 வந்து இது ஒரு என்னைய கேட்டால் எனக்கு தெரியாது, ஒரு விழிப்புணர்வுன்னு நினைக்கிறேன் நான். ஒருத்தர் தன்னை பற்றி சொல்லும்போது டப்புன்னு ஒரு ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட்ல நொங்குன்னு ஒரு குத்து குத்து. நீங்கள் எத்தனை பேர் என் மேலே கடுப்பாக இருக்கேன் தெரியல. போங்க சரியா, தீபாவளி அன்னைக்கு வேண்டாம் ஏட்டையா, ஓவரா ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க. ரிஸ்க் எடுக்கிறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி. இது வந்து டைரக்டர் சுராஜ் இருக்கார்ல, இப்போ பண்ணுறாருல நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் பண்ணுறாருல, ஒரு சீனை வந்து பெருசாக பேசணும்னா அந்த சீனை நல்லா கொஞ்சம் உள்வாங்கி நான் நிறையா விஷயம் பண்ணுவேன் நான். இது அங்கனக்குள்ளே ஸ்பாட்லேயே கிட்டத்தட்ட சிரித்து எல்லோரும் கழுத ஒரு கிட்டத்தட்ட 10 உண்மை போயிடுச்சு. ஒரு டைலாக் தான், ஆனால் டேக்கே போக முடியல. இதுவும் பெரிய கிளிக் ஆகி எங்கேயே போச்சு. இதுக்கு காரணம் முழுக்க முழுக்க டைரக்டர் சுராஜ் தான். ஆள் யாருன்னு மட்டும் சொல்லு, அவனை நசுக்கு நசுக்கு நசுக்கி தூக்கி எறிஞ்சிடுறேன். வட போச்சே. இதுக்கு மக்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு அர்த்தத்தை எடுத்துக்கிறாங்க. நாடே இன்னைக்கு வட போச்சுங்கிற அளவுக்கு தான் நிறைய விஷயத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை சொல்ல முடியாது. புரிஞ்சிருச்சு. இது வரைக்கும் யார் என்னை தொட்டதில்ல. போன மாசம் தானே நான் அடிச்சேன். அது போன மாசம், நான் சொல்றது இந்த மாசம். இது மன்மோகன் சிங் பிரதமர் இருக்கார்ல, அவரே ஒரு பேட்டியிலே சொன்னார். ஏதோ ஒரு பேட்டி கொடுக்கும்போது கேட்டாங்க அவர்கிட்ட, சார் நீங்கள் போன மாதம் அதை சொன்னீங்களே அப்படின்னா. இன்னொன்று அது போன மாதம் தட் இஸ் நான் சொன்னது இந்த மாதம்னு அவர் சொன்னார். இது அவர் சொன்னோடனே ஒருவேளை தெரிஞ்சு சொன்னாரா தெரியாமல் சொன்னாராங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் அங்கே இருக்க நம்ம
எம்பி எல்லாம் போயிருந்தவங்க, சார் இது எங்கள் ஊர் காமெடின்னு சொன்ன டைலாக். ஓ வாட் இட் இஸ்னாராம். ஆமாம், இது மறந்துட்டு பேசுறவங்களுக்கு இது வந்து சரியான ஒரு மேட்ரு. டக்குன்னு அது போன மாதம் சொன்னதுங்க, அதை போய் இப்போ எதுக்கிட்டுருக்கீங்கம்பா இல்லை, அதை இதில் போட்டாச்சு. போன மாதம் தான் அடி வாங்கினேன், அது போன மாதம். நான் சொல்றது இந்த மாதம். கோமா பேசுகிறத விட அந்த இடத்துல நகைச்சுவையாக 2 வார்த்தையை நம்ம டைலாக்கை போட்டு அதை ஆப் ஆக்கிடுறாங்க. பெரும்பாலும் ஒரு பஸ்ஸுக்கு ஒரு அம்மா நிற்கிது, அந்த அம்மா நின்றுக்கிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா வந்து ஏம்மா 12B பஸ்ஸு போயிடுச்சான்னு கேட்குது. அது ஏற்கனவே கடுப்பில் நிற்கிது. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக நின்றுக்கிட்டு இருக்கு, பஸ்ஸு வரல. இப்போ இந்த அம்மா வந்து கேட்குது, ஏங்க 12B வந்துச்சா போயிடுச்சான்னு கேட்குது. இந்த டைலாக் வர்றதுக்கு மேலே என்ன பேசுவாங்க, அது எப்போ வருது எவனுக்கு தெரியும், பேசாமம்மா நீ நில்லு, நானே அரை மணி நேரம் நினைக்க உனக்கு வந்தோன்னு உனக்கு வருமாக்கும் பஸ்ஸு அப்படின்னு தான் பேசுவாங்க. அங்கே இடத்துல வந்து காமெடி உள்ள மிக்ஸ் ஆகுது. என்ன மிக்ஸ் ஆகுது, வரும் ஆனால் வராது. அது எரிச்சலை எப்படி தீர்த்துக்கிறது பாருங்க அந்தம்மா. ஒன்று இந்தம்மா அங்கே டென்ஷனில் கொடுத்து, இன்னும் அந்த பொம்பளை கேட்டால் வடிவேல் மாதிரியே பேசி பதில் சொல்லுது. அங்கே எனக்குள்ள அந்த சண்டை வர்ற இடத்துல வந்து அதுக்கு நகைச்சுவை அந்த களம் மாறுது. நகைச்சுவை வந்து மீம் கிரியேட்டர்ஸ் எங்களை மாதிரி காமன் பீப்புள் அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு ரைட்டரா இல்லை கல்வித்துறை இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நீங்கள் கனெக்டடாக இருக்கீங்க. ஸோ அப்படி இருக்க ஒரு 3 பேர் உங்ககிட்ட வந்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன் சார். நான் வந்து சிந்திக்கிறது வந்து சினிமா தளத்தை தாண்டி ஒரு மானுடவியல் தளத்தில் இருந்து பார்வையில் பார்க்கும்போது வடிவேல் அண்ணன் வந்து எல்லா தளங்கள்லையும் எல்லா மக்கள்லையும் மொழியை தாண்டி தமிழ் தெரியாத ஒரு ஜெர்மானிய மக்கள் இருந்து எல்லார்கிட்ட இருந்து இந்த தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு காரணம் என்னங்கிற ஒரு ஆய்வு கட்டுரைகள் நிறையா எழுதியிருக்கிறாங்க. மானுடவியல் கட்டுரையிலே நிறையா இருக்குது. ஒரு நகைச்சுவை எங்கேருந்து வரும் அப்படின்னா, ஒரு மாளிகையில் வசதியில் இருக்கிறவங்கள்ட்ட இருந்து நகைச்சுவை வராது. துயரத்தில் அதிகமாக இருக்கிறவங்கள்ட்ட தான் இந்த நகைச்சுவை வரும். அந்த துயரத்தில் இருக்கக்கூடிய நகைச்சுவையை எடுத்து நீங்கள் கொண்டு வர்றதுனால துயரப்படுறவங்க உங்களோட கனெக்ட் ஆகிடலாம். அதான் முதல்ல முக்கியமாக பார்க்குறேன். 2வது உங்களுடைய உடல் மொழி. ஒரு நிகழ்ச்சியை உடலால் உங்களால் சித்தரிக்க முடியும். அலசி எடுக்கிறங்கிற அந்த அலசுனா எப்படி இருக்கும், அந்த சட்டியில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உள்ள இறங்கி செய்கிறது வந்து இந்த உடல் மொழி. ஆனால் தமிழையே நீங்கள் வந்து ஒரு சாதாரண நிலையில் இல்லை வைக்காமல் இன்னும் சாதாரண நிலைக்கு கொண்டு போயிரு. கோபால்னு சொல்லலாம், நீங்கள் கோவாலு அப்படின்னு சொல்லுவீங்க. உங்கள் உடல் மொழியே ஒரு அகராதியாக ஒரு டிக்ஷனரியாக மாறக்கூடிய இருக்கிறதுனால தான் மக்கள் கனெக்ட் ஆகலாம். அதாவது நான் வந்து உங்களை பார்க்கலாம், மேடம் பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம், அவங்கவுங்க வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்க முடியும். அதுக்கு பேர் ஆங்கிலத்தில் ஐடென்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க. நான் உங்களோட ஐடென்டிஃபை பண்ணுறேன், உங்களோட ஒப்பிட்டு உங்களோட கனெக்ட் ஆகிறேன்னா எல்லாத்தையும் மறந்துடுறேன், கம்ப்ளீட்டாக மறந்துடுறேன். இப்போ ஒரு மேட்ச்சு பார்க்குறோம்னா அந்த மேட்ச்சு டென்னிஸில் இப்படி கிட்டு போகும்போது பார்ப்போம், பக்கத்தில் இருக்கணும்னா கவலைப்பட மாட்டோம் பாருங்கள். அது மாதிரி வாழ்வியலோட யதார்த்த வாழ்வியலோட நீங்கள் கனெக்ட் ஆனதுனால தான் இந்த மொழி தான் நீங்கள் கொடுக்குற மொழி இருப்பாங்க, சாதாரண மொழி. நீங்கள் தான் முதல்ல அடி வாங்கினவன் அடித்தவன் மாதிரி பேசக்கூடிய முதல்ல நீங்கள் மாற்றினவங்க தான் அவனை. ஆனால் நீங்கள் யாராவது எல்லாரும் பார்த்துட்டு ஒரு முதல்ல நடந்ததை பார்க்காம உங்களை பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இவர் தான் அடிச்சிருப்பார் போல அப்படின்னு தோன்ற அளவுக்கு இதை கம்ப்ளீட்டாக ரிவர்சல் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். ஆங்கிலத்தில் நாங்கள் மானுடவியலில் செமாண்டிக்னு சொல்லுவோங்கய்யா. மீனிங், பொருள். உங்கள் பொருள், அதாவது நாட்டில் இருக்கக்கூடிய சாதாரண நிலைகள் இருக்கிற பொருளை ஒரு அர்த்தத்தையே மாற்றி காமிச்சதுனால தான் இன்னைக்கு நீங்கள் எல்லார்ட்டையும் கனெக்ட் ஆகுறீங்க. அது எங்கேருந்து வருதுன்னா இந்த மண்ணில் இருந்தோ அந்த மண் மொழியிலிருந்தோ மண் மக்களுடைய துயரத்திலிருந்து தான் இந்த நகைச்சுவை வருது. அதனால தான் துயரப்படுறவங்க எல்லாரும் கொரோனாவிலே உங்களை வச்சு தான் வாழ்ந்தாங்க. அது என்னன்னா இந்த துயரமான வாழ்க்கையிலேருந்து வந்தோம்னு சொல்ல முடியல. நீங்கள் ரொம்ப கல்வி ரொம்ப அறிஞ்சவங்க, ரொம்ப படித்தவங்க நீங்கள். நான் எனக்கு இப்போ படிப்பை விட நடிப்பில் தான் என்னுடைய கவனம். இப்போ பெரும்பாலும் இங்கே வந்து நடிப்புக்கு இன்ஸ்டியூட்னு ஒன்று வச்சுருக்காங்க. எனக்கு இன்ஸ்டியூட் இது கிடையாது. எனக்கு இன்ஸ்டியூட்டு எங்கள் ஊர் தான். அங்கே எல்லா வேலையுமே நடக்கும். ரெண்டாவது நம்ம பக்கத்தில் பூரா சாதாரண ஒரு தொழிலாளி. ஆற்றுல போய் குளிக்க போவோம், வையாற்றுல.
குளிச்சு போனால் நான் எனக்கு 10-12 வயசு இருக்கு எனக்கு. நான் டவுசரை கழட்டி வச்சுட்டு குளிப்போம். பசங்களில் சின்ன பசங்க அம்மனம்மா தானே குளிப்பாங்க. அது குளிச்சுட்டு இருக்கும்போது ஏன் டவுசரை கலாண்டு போயிடுவாங்க, நான் தண்ணிக்குள்ளே இருப்பேன். இப்போ நான் போய் பார்த்தா டவுசர் இருக்காது. இப்போ நான் வீட்டுக்கு போனால் எனக்கு விளக்கமாக தெரியும். இப்போ நான் என்ன பண்ணுவேன், இப்போ எவன் டவுசராச்சும் நம்ம தூக்கி வீட்டுக்கு போகணும் அப்படின்னு அதில் நல்ல டவுசராக செலக்ட் பண்ணுவேன். அதில் ஒருத்தர் ரொம்ப கிழிஞ்ச டவுசர் போட்டு வருவான். ஐயோ இவன் டவுசர் எடுத்து போனால் வீட்டுக்கு போனால் விழுகும். அப்போ எங்கள் அம்மா அப்பா அடிப்பாங்கன்னு பயந்துக்கிட்டு நினச்சுமே அப்படியே தண்ணிக்குள்ளேயே இருந்துட்டு அதில் ஒருத்தர் நல்ல ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுவேன். அதில் ஒருத்தர் நல்ல டவுசர் போட்டு வருவான். அவன் டவுசர் அப்படியே கலட்டிட்டு வச்சுட்டு அவன் குளிப்பான். நான் மெல்ல எழுந்துச்சு போய் அப்படியே சுற்றி பார்த்து அவன் டவுசர் சத்தம் இல்லாமல் இருப்பேன். அங்கிட்டு போய் முள்ளுக்குள்ளே மாட்டிட்டு ஒரே ஓட்டம். இவன் டவுசரோட இல்லாமல் இவன் நிற்பான். இவன் அடுத்தவன் டவுசர் கலாண்டு அவன் போய்கிட்டு இருப்பான். இப்படியே சாயங்காலம் வரைக்கும் டவுசர் திரிக்கிட்டு கிடப்பாங்க எங்கள் ஊரில். நம்ம அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தது அது. அதில் கொஞ்சம் டியூன் பண்ணி அப்படியே கொஞ்சம் போடுறதுப்போ எனக்கு அது ஒரு கூட்டாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக எழுத்தாளர் ஜா தீபா அவர்கள். இப்போ ஒருத்தங்களை வந்து உள்வாங்கிறது வேற, ஒருத்தங்களை ரசிக்கிறது வேற. நீங்கள் சொல்கிறீங்களே, நான் இந்த மதுரையில் என்னுடைய காலகட்டத்தில் நான் கூட வாழ்ந்தவங்களை பார்த்துட்டு நான் வந்து அதை உள்வாங்கி தான் நான் பண்ணுறேன் அப்படின்னு. உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய ஒரு ரசிகர் இருக்கிறார்ல, அவரை தான் நான் எப்போவுமே ரசிப்பேன். இன்னொரு என்ன அப்படின்னா, பொதுவாக நகைச்சுவை நடிகர்கள் வந்து ஒரு குணச்சித்திர வேடம் பண்ணும் பொழுது அவ்வளவு சுலபமாக மக்களை வந்து நம்ப வைக்க முடியாது. ஆனால் எம்மகன் படம், உங்களுடைய படங்களில் உங்கள் படவரிசையில் எனக்கு எம்மகன் படம் எப்போவுமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த படத்தில் உங்களுடைய எல்லா முகமும் அதில் தெரிஞ்சதோ அப்படின்னு எனக்கு படம். அதில் தான் சொல்லுவாங்க, உங்கள் கடை அப்பளக்கட்டை காணும்னு அளவில் எங்கள் அப்பா செத்து போயிட்டா நான் அழுறேன் அப்படின்னு சொன்னதாக இருக்கும். ரோட்டில் வந்து இறங்கி நின்று முன்ன பின்ன செத்து இருந்தால் தெரியும், சுடுகாடு இந்த பக்கமா அந்த பக்கமா எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல அப்படின்னு ஓடுறதா இருக்கட்டும். அதுலெல்லாம் வந்து சிரிக்க வச்ச நீங்க தான் அதே ரோட்ல நடுவில் நின்று ஒரு பக்கம் என் அக்கா பையன், இன்னொரு பக்கம் என் அண்ணன் பொண்ணு, எந்த பக்கம் நான் போறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு நம்மளுக்கு வந்து ஒரு எமோஷன் ஆயிடுறோம், கண்ணில் தண்ணி வந்துடுது. அப்போ இது வந்து தேவர் மகன்லையும் நீங்க பண்ணியிருப்பீங்க. அப்போ ஒவ்வொரு சில இடங்கள் எங்கெல்லாம் அதற்கான வாய்ப்பு கிடைக்குதோ, அதற்கான சந்தர்ப்பம் சூழல் அமையுதோ, அது அவ்வளவு சுலபம் இல்லைன்னு நான் நினைப்பேன் சார். ஒரு நம்ம நகைச்சுவை நடிகராகவே பார்த்து அதுதான் இப்போ நான் சாருக்கு ஸ்டேட்டஸ் சொன்னல, அது அந்த வாழ்க்கையிலே இருந்தனால தான் உங்களுக்கு வேற அந்த குடும்பம் கஷ்டப்பட்ட குடும்பத்தில் வந்தது. நம்மளுக்கு மாமே மாச்சினு சொந்தம் வந்து பெரியப்பா சித்தப்பான்னு இவங்களோட சேர்ந்து வாழ்ந்து அது உன்னே அந்த நம்ம ஊரில் சொல்லுவாங்க பிராக் பார்க்குறதுலே இருக்காங்க, பிராக்கும்பாங்க. பிராக்குன்னா வேடிக்கை பார்க்குறதுக்கு பேர் எங்கள் ஊரில் எப்போ பார்த்தாலும் பிராக்கு பார்க்குறது பயவில் பிராக் பார்த்துக்கிட்டே கிடக்குது அப்படின்னு. ஆனால் நான் வந்து அதுக்கு பேர் நீங்கள் சொல்கிறது அப்சர்வேஷனா, அதை நான் அப்படியே வேடிக்கை பார்க்குறது, ஒரு விஷயத்தை ஒத்து பார்க்குறது. வீட்டுக்குள்ளே யாருக்கும் சண்டை வந்தாலும், சொந்த பந்தம் வந்தாலும், சடங்காக இருந்தாலும், கல்யாணமாக இருந்தாலும், கரமாதியாக இருந்தாலும் உள்ளே வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஆனால் அதை பூரா எனக்கு சீடியாக மண்டையில் ஏறி இருக்குன்றது எனக்கு இன்றைக்கி தான் தெரியுது. அந்த சொன்னீங்கல்ல, அந்த மச்சினை கேரக்டர் சொன்னீங்கல்ல, இதெல்லாம் வாழ்க்கை தான், வாழ்க்கையிலேருந்து எடுத்துக்கிட்டு தான். அதான் இதெல்லாம் தப்பாக நினைக்கக்கூடாது. பொதுவாக அந்த காலத்தில் சொல்லுவாங்க, எங்கள் அப்பா தான் சொல்லுவாள், பள்ளி படிப்பு புட்டிப்பால், அணு படிப்பு தாய்ப்பாலும்பா. ஒரு படம் பார்த்துருப்பீங்க பஸ்ஸில். ஏன்னா அதான் பஸ்ஸில் விட எங்கள் அண்ணன் அரபாடியாக இருந்தாலும் அப்படியே அலாட்டாக நின்று போவார், கம்பியே பிடிக்க மாட்டார். அது வீம்பு. பிரேக் போட்டோம்னா மூஞ்சி மூலம் உடஞ்சி வெளியே போய் விழுகுறது. அது நம்ம ஊர் பக்கம் நிறையா பண்ணுவாங்க. அண்ணே கம்பியை பிடிச்சிக்கினேன் சேஃப்டிக்கு, கம்பியெல்லாம் அங்கே பார்க்கல, கம்பியா அப்படியே நின்று அங்கிட்ட மூக்கு உடஞ்சி வெளியே சொல்கிறதில்ல, மூக்கை பொத்திட்டு வீட்டுக்கு போயிடுது. இது நிறையா. அதாவது தன்னைத்தானே ஒரு பெரிய ஆளாக நினச்சிக்கிட்டு அந்த இடத்துல வாழணுங்கிறது ஒன்று. இன்னொன்று ஒரு ஒன்றுமே இருக்காது அவன்கிட்ட, அவன் ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பான். அது இப்போ தான் போனேன், இப்போ தான் சென்னைக்கு போயிட்டு வந்துருப்பான். இந்த இப்போ தான் பார்த்தேன், ரொம்ப நேரம் பேசிட்டாரு, அரை மணி நேரமாக பேசிட்டு விட மாட்டேன்ட்டார் இன்றைக்கி. நானே தெரியல, அரை மணி நேரம் அவரை பேசிட்டே இருந்தாரா, விடலையா அவனை. ஆமாம், அவன் வந்து அங்கே சொல்லிக்கிட்டு இருப்பான் ஊரில். அந்த ஊரில் எல்லாம் கிராமத்தில் எல்லாரும் உட்காந்து அவனையே பார்த்துட்டு அரை மணி நேரமானே. ஆமாடா பேசிக்கிட்டே இருக்க விட மாட்டேங்கிறாரு, போம்டா அவருக்கு இங்கேயே இருந்துட்டு போடாங்கிறாரு. நானும் எவ்வளோ சொல்லி பார்க்குறேன் தலைவரே, போயிட்டு வரேன் தலைவரே, எங்கேயே கேட்க மாட்டேங்கிறாரு. அதை ஒரு அதிசயமாக பக்கத்தில் ஒரு 10 பேர் உட்காந்து டீ கடையில் டீயை குடிச்சிட்டு பார்த்துக்கிட்டே நிற்பான். பெரிய ஆள்றான். அப்போ அந்த ஊரே கவர் பண்ணிக்கிறோம் அவன். ஒரு கவுன்சிலர் எலெக்ஷனுக்கோ எந்த கட்சியாக இருந்தாலும், இப்போ நான் போய் இந்த கட்சி இல்லை எந்த கட்சி, நம்ம கட்சியாக இருந்தாலும் ஒரு எம்ஜிஆரை பார்த்து வந்தேன், இப்போ தான் பேசினேன், விட மாட்டேன்ட்டார், உட்கார வச்சாரு. இப்படி வந்து இங்கே வந்து ஊரை சுற்றிட்டு எங்கேயுமே போகிறதில்ல, உள்ளே விட மாட்டாங்க. இது மாதிரி நடக்கிறது தான் நான் என்ன பண்ணுறது, பிடிச்சி அப்படியே எடுக்கிறது. அது வாழ்க்கையில் நம்ம அனுபவிச்சது, கலந்தது இன்னும் எவ்வளவோ இருக்குது, அல்ல வரும். ஒரு கேத வீட்டில் கூட போய் ஒருத்தன் அழுகிறத பற்றி நான் யாராச்சும் அழுதாங்கன்னா அதை கூட காமெடி கண்ணோட்டத்தெல்லாம் பார்ப்பேன்.
போயிட்டீங்களே என்ன அழுதுகிட்டே இருக்க அந்த அம்மா. அழுது இவ்வளோ மூக்கு செல்லியை சிந்தி பின்னால் விடும். அவன் பின்னால் வந்துட்டு மூஞ்சில சலப்புன்னு போய் விடுவான். மறுபடியும் சின்ன விலகிடுவாங்க பின்னால் மாடு வர்ற மாதிரி. அதான் என்னன்னா இங்கே இதை விட்டுட்டு நான் அதை பார்ப்பேன், அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பேன் நான். என்னங்கண்ணே இது வந்து ஸ்கூலில் கிடைக்குமா? நம்ம வாழ்ற இடம் பார்த்தீங்களா அந்த லோக்கல். அப்போ ஸ்கூல்ஸே வேணாங்கிறீங்களா? பள்ளி பள்ளி கல்வியே தேவையில்லைங்கிறீங்களான்னு? இல்லை, நான் சொல்கிறது பள்ளி கல்வியில் கிடைக்காது. எனக்கு பள்ளி கல்வி கிடைக்கல, எனக்கு பள்ளி கல்வி வரல. ஆனால் நான் படித்த கல்வி இதுதான் அனுபவம். என்னண்ணே அதுக்காண்டி படித்தவங்களை தாழ்த்தி பேச விரும்பல. என் படிப்பு இங்கே நீங்கள் கேட்டீங்களே உங்கள் எப்படி இதை பிடிச்சிங்க, உங்களுக்கு இது எப்படி கிடைக்குதுன்னு கேட்டீங்கல்ல, அதுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் பள்ளி படிப்புக்கு ஆசைப்பட்டேன், கிடைக்கல. அதான் எங்கள் அப்பா தான் சொன்னான், இது பூரா டே இங்கே வா படிடா நான் படிப்பு ஏறல. ஊரில் நடக்கிற பூரா மாற்றி நான் நடிப்பேன் மாற்றிக்கிட்டு இப்போ என்னை இப்போ சென்னையில் கொண்டு எங்கே விட்டாலும் எனக்கு இடம் தெரியாது. இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது கோடம்பாக்கம் தெரியும், அவ்வளோதான். இந்த தெருவுக்கு இந்த சென்னைக்குள்ளே எங்கே வேணாலும் கூட்டி போங்க, எனக்கு இடம் தெரியாது. ஆனால் என்ன எல்லாருக்கும் தெரியும்ல, அவங்க கூட்டிட்டு போயிடுவாங்க. கவிஞர் சாம்ராஜ். பொதுவாக தமிழ் சமூகத்துக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, ஏகப்பட்ட சிக்கல்கள், அது நமக்கே தெரிஞ்சது. ஆனால் இந்த தமிழ் சமூகத்தை உங்களுடைய வருகைக்கு பிறகு இந்த 10-15 ஆண்டுகளில் உங்களுடைய ஒரு வாக்கியங்களின் வழியாக அவங்கள விடுவிச்சிட்டீங்கன்னு நம்புகிறேன். வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் போதும், பெரிய ஆறுதல். அதுக்கு இப்படி பல 100 வாசகங்களை நீங்கள் தமிழ் சமூகத்துக்கு கொடுத்துருக்கீங்க. ஒரு வகையில் உளவியல் மருத்துவர்களை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லாமல் யோகா, டிப்ரெஷன், இப்படி பல விஷயங்கள் இருக்குது இந்த உலகத்தில் உங்கள் மனசை ஆறுதல் படுத்துறதுக்கு. இதெல்லாம் அல்லாமல் காமெடி சேனல்களில் உங்களை பார்ப்பதன் வழியாக தொடர்ந்து தமிழ் சமூகத்துக்கு நீங்கள் பெரிய ஆறுதலை மறைமுகமாக, ஒரு உளவியல் நிபுணர்னால் நீங்கள் உளவியல் நிபுணர் தான், அவங்க சொல்கிறத விட உங்களுடைய ஒரு வாக்கிய மனிதர்களை பெரிய அளவில் காப்பாற்றி விட்டுருது. நான் மதுரைக்காரன், நீங்கள் தென்கரை, நான் வடகரை, தல்லாவளம். நம்ம ஊருக்குன்னு ஒரு தன்மை இருக்குது. நம்ம ஊரினுடைய மொழின்னு நான் நம்புறது, மதுரையினுடைய மொழி என்பது ஒரு வகையிலே நகைச்சுவைக்கு பக்கத்திலான மொழி இல்லை. அது ஒரு விதமான பேசும்போதே ஏதோ சண்டைக்கு கூப்பிட்ற மாதிரியான ஒரு மொழி தான். தமிழ் மொழியில் வட்டார மொழியில் வெவ்வேறு பிரதேசத்தை எடுத்தோம்னா கோயம்புத்தூர் மொழியை கொஞ்சம் நகைச்சுவைக்கு பக்கத்தில்னு சொல்லலாம். அதில் கொஞ்சம் மியூசிக் இருக்குது. திருநெல்வேலி தமிழில் ஒரு மியூசிக் இருக்குது. மலையாளத்துக்கு போனோம்னா திருச்சூர் மலையாளத்துலேயும் ஒரு டியூன் இருக்குது. டியூன் இருக்குது, ஒரு ரிதம் இருக்குது. ஆனால் மதுரை தமிழ் அப்படி எந்த வகையிலும் அதற்குள்ள அடங்கவே அடங்காது. வன்முறை தமிழ் ஒரு வகையில். அப்படி சொல்லக்கூடாது. மதுரை தமிழ் வன்முறை தமிழ் சொல்றதை விட மதுரை தமிழ் ஒரு நாடக தமிழ், அப்படி சொல்லலாம். அப்படியே வச்சுக்கலாம். வன்முறை தமிழ் சொல்லி அந்த தமிழை கொச்சப்படுத்தாங்க. அதை நான் ஒத்துக்கிற மாட்டேன். அவனை அப்படி சொல்லக்கூடாது. அது வன்முறை தமிழ் அல்ல, ஒரு அழகான தமிழை, நாடக தமிழ். ஆனா அப்படிப்பட்ட தமிழை நகைச்சுவைக்கு மாத்துறது இருக்கு இல்லையா சார், அதுதான் உங்களுடைய ரொம்ப முக்கியமானது. அவன் மொழியிலே இருக்க. நான் எப்படி சொல்றேன்னா சார், இப்போ பேசும்போதே நம்ம இப்போ மதுரைக்காரர்களை பேசுறத வெளியிலேருந்து ஒருத்தவங்க பார்த்தாங்கன்னா ஏதோ சண்டை போட்டுக்கிற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு பார்க்கும்போது, 2 பேர் பேசிக்கிறாத. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மொழியை சினிமாவில் வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறது இருக்குல்ல. அதாவது நான் சொல்கிறது இப்படி சொல்கிறேன் சார், தமிழ் சினிமாவில் வட்டார ஒன்றும் இல்லை, இந்த ஊர் மட்டும் இல்லை, எந்த ஊர்லையும் எடுத்துக்க நீங்கள். இப்போ நான் ஒருத்தர் கூட சண்டை போடுறேன், டேய் வாடா அப்படின்னு சண்டை போடுறேன். இப்போ இந்த 2 பேரும் கையை பிடிச்சிக்கிறாங்க. விட்றாமா, டே விட்ரு மாப்பிள்ள விட்டு வாடா, விட்றா கையவனை, வாடா சண்டை, டேய் வாடா நீயா நான் மோதிக்கணும் கத்திக்கிட்டே இருப்பான். நீங்கள் 2 பேரும் விட்டுட்டு போயிட்டா பேசாமல் நிற்பான். அதை சீரியஸாக அவனுக்கு சீரியஸ் அது. ஆனால் பார்த்துக்கிட்டு இருக்க என்ன மாதிரி காமெடி கண்ணுக்கு அது பெரிய நகைச்சுவை. இதுதான் இது இந்த ஊரில் எல்லா ஊர்லேயுமே இருக்குது. ஒருத்தர் போய் வம்பை இழுத்து பிடிச்சிங்கன்னா இப்போ ஒரு பிள்ளை அழுதுகிட்டே இருக்கும், பார்த்துப்பீங்க. ஒரு கேத வீட்டில் ரொம்ப அழுகும், விடுமா அழுகாரம்மான்னா அது அழுதுகிட்டே கிடக்கும், அடிக்கும், மூஞ்சில் அடிக்கும், வவுத்தில் அடிக்கும், நெஞ்சில் அடிக்கும், அழுதுகிட்டே கிடக்காது. அதில் ஒருத்தன் சொல்லுவான் பாருங்க, இந்த கேத வீட்டில் விட்றா அந்த பிள்ளை கொஞ்ச நேரம் அழுகட்டும்டா, அழுக விடுங்கிறாரு. ஏன்டா உயிரை வாங்குறீங்க? இல்லைங்க சாப்பிடாம அழுதுகிட்டு இருக்கீங்க, காலையில் கூட இட்லி சாப்பிடலது, விட்றா அழுது தீக்கட்டும்லான்னு விட்டுட்டு போயிடுவாங்க. அது அழுதுகிட்டே இருக்குது கொஞ்ச நேரம் போயிட்டாங்க எல்லாம். கொஞ்சம் தான் அழுகி அதான் குறைச்சிக்கிட்டு அம்மா அப்புறம் அதான் எழுந்திரிச்சு போய் தனியாக எழுந்திரிச்சு அதான் 2 இட்லி சாப்பிட்டு ஒரு ஓரம்மா எனக்கு மயக்கமாறுதுன்னு படுத்தோம். நாடக மொழி தான், நாடக தமிழ் தான் மதுரை தமிழ். அந்த மொழியை இப்ப அந்த மொழியை நான் என்ன பண்ணிட்டேன்னா, திருநெல்வேலிக்காரங்க எல்லாம் பேசுறாங்க, நம்ம மதுரை பேசுறாங்க, கோயம்புத்தூர்காரங்க பேசுறாங்க, எல்லா ஊருக்காரங்களும் இப்ப மதுரை பாஷையை பேச ஆரம்பிச்சிட்டாங்களா. அந்த பெருமை நம்மளுக்கு. ஏன் டைலாக் நீங்க திருநெல்வேலி கேளுங்க, எல்லாரும் மதுரை தமிழ் பேசுறாங்க.
அதுதான் சார், அதுதான் உங்களுடைய ஆக சிறந்த பங்களிப்புல முக்கியமானது. அதுதான் நான் அது வந்து பெரிய விஷயம் இல்லை சார். அது உண்மையிலே நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம் தான். அதில் என்ன சார் சந்தேகம்? சார், தமிழ் சினிமா வரலாற்றை எந்த நகைச்சுவை நடிகரும் தன்னுடைய வட்டார மொழியை எல்லாரையும் பேச வைத்த பெருமை உங்களுக்கு மட்டும்தான் உண்டு, வேற யாரும் கிடையாது. வேற நிறைய நடிகர்கள் இருக்காங்க, மகத்தான நடிகர்கள் இருக்காங்க. ஆனா ஒரு நகைச்சுவை நடிகர் தன்னுடைய பிரதேசத்தின் மொழியை எல்லாரையும் பேச வைக்கிறாருன்னா அது நீங்க தான். வேணாம்டா டேய், வேணாம்டா, அது என்ன வேணாம்டான்னு லைட்டாக சொல்லுறது தானே. வேணாம்டா என்னை வச்சுக்கிறாங்கிறது மற்ற சாதாரணமாக வேணாம்டா வேணாம். உங்களையே நீங்களே கேவலப்படுத்திக்கிறீங்க பார்த்தீங்களா? அதாவது இப்போ சிரிக்கிறது வந்து எப்படின்னா, அடுத்தவங்களை கேவலப்படுத்தும் போது சிரிக்க மாட்டோம், ஆனால் தன்னையே கேவலப்படுத்தி. இது வந்து தன்னைன்னு சொல்றது ரொம்ப தவறான வார்த்தைன்னு நினைக்கிறேன். தன்னை கிடையாது, தன்னைங்க அந்த கேரக்டர். நீங்கள் கேட்ட கேள்வி ஒரு ஆள் கேட்டார் என்றா, ஏன்டா மதுரையில் பிறந்துட்டு மதுரைக்காரனாக இருந்துக்கிட்டு போய் அடி வாங்குறியப்பா, அசிங்கமா இல்லையா அவனுக்கு? அடே அப்பா, நீ வீட்டில் அடி வாங்கினே இல்லையா? போடா, ஓ பொண்டாட்டியில் எவ்வளோ அடி வாங்குறேன்னு நான் வீட்டில் வந்து கேட்டால் தெரியும்டா, போடா அப்படின்னு. அவன் வீட்டில் அடி வாங்கியிருப்பான், ஆனால் வெளியில் வந்து அவன் பேசுறது மதுரையில் வந்து மதுரைக்காரங்க மதுரை அடி வாங்குறேன். அடிக்கிட்ட போவேன் அவனே, அடி வாங்கினது நான் கிடையாதுடா, அடி வாங்கினது அந்த கேரக்டர். இது வந்து நம்மளை பார்த்தா என்ன கிடைக்கிறோம், என்னப்பா மதுரையில் அடி வாங்குறேன். எல்லா ஊர்லேயும் தான் அது, எல்லா ஊர்லேயும் நடக்கிறதா, மதுரையில் மட்டும் இல்லை, இது வந்து உலகத்தில் எல்லா இடத்துலையும் நடக்கிறதா. ஸோ அந்த கேரக்டர்னு நீங்க வந்துட்டீங்கன்னா நீங்க எதை பத்தியும் நடிக்கிறோம், அங்க கேரக்டரா நிக்கிறோம். இப்போ நீங்க கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. இப்போ புலிகேசி வடிவேலுக்கும் போடா போடா புண்ணாக்கு வடிவேலுக்கும் சம்பந்தம் இருக்கா? சம்பந்தம் கிடையாது. கிடையாது. சம்பந்தமே இருக்காதுங்க. அந்த கேரக்டர் எப்படி சார் டெவலப் பண்ணுவீங்க? எதை? ஒரு கேரக்டருக்குள்ள எப்படி உள்ள நுழைவீங்க? அப்படியே சுத்தமா மறந்துடுவேன். அதுக்கு ஏதாவது ஒரு கூடு விட்டு கூடு போயிற மாதிரி ஆயிடும். அப்படியே கொஞ்ச நேரத்தில் என்ன செய்யணும், அப்படியே இந்த இடத்த மறந்துட்டு ஏற்கனவே இருந்ததை மறந்துட்டு அப்படியே வந்துடும். இல்லை சார், அந்த இடத்துல நீங்க பாக்குறது வேற சார். இப்போ ஒரு டேரக்டர் வந்து உங்களுக்கு இந்த ரெண்டு முருகன் ஒரு கான்செப்ட் கொடுத்த உடனே எப்படி சார் வந்து அதுக்கு உங்களே தயாரிக்கிறீங்க அப்படின்னு தான். அதெல்லாம் டைரக்ட் நான் மட்டும் இல்லையேண்ணே, என்கிட்ட இருக்குன்னா டைரக்டருக்குலாம் இல்லாமல் அந்த படம் எந்த படமும் நிற்காதுண்ணே. டைரக்டர் கொடுக்குற லைன் தான். இப்போ விசேஷ் சார் இருக்கார் பாருங்களேன், அவர் அதுலேயே வாழ்ந்தவர். இப்போ அவர்கிட்ட போனோன்னே எனக்கு நல்லா பொருதிக்கிடுச்சு. ரொம்ப நுணுக்கமான பார்வைகள் வச்சிங்க. இதை தான் சொல்லணும்னு ஆசைப்படுறோம் சார் கிட்ட அப்படின்னு ரொம்ப அழகா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். இங்கே வந்து பேசுனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அவர் மாதிரி ஒரு சிறந்த டைரக்டர் தமிழ் சினிமாவில் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். அதாவது ஒரு சீன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த அந்த சீன் நகைச்சுவையான சீனாக இருந்தால் அவர் சிரிச்சிட்டாருன்னா உலகமே சிரிச்சுன்னு அர்த்தம். அவர் கண்ணில் சிரிக்கும்போது வீசர் என் கண்ணில் தாரதாரையாக சிரிக்கும்போது கண்ணீர் கொட்டிக்கிட்டே இருக்கு, சிரித்துக்கிட்டே இருப்பார். அப்படியே ஒரு சீனை கூட அழகாக செதுக்கி அதை அழகாக கொண்டு போய் வைக்கிறதுல பெரிய கிங் அவர். கீழே என்ன நடக்கிறத அப்படியே எடுத்து அப்படியே கொண்டாந்து தரையில் வைக்கக்கூடாதுல இவர் டைரக்டரில் அவர் பெரிய அருமை. அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அண்ணன் சொல்லாத ஒன்று செஞ்சேன் நான். வேமா வந்து இப்போ கோவை செல்லாமல் இருப்பாங்க, எனக்கு 2 பிள்ளைய, ஆட்டோ டிரைவர். வேமா வந்து பாரு பிள்ளைக்கு டவுசர் கூட போடாமல் எங்கே போயிருக்கா அவர் முன்னே பிள்ளைக்கு வந்து சில நேரத்தில் இன்னொரு சீன் என்ன பண்ணேன், காலை கழுவேன், ஆயு கழுவுல கழுவி துண்டு எடுத்து தொடச்சி பூரா தொடச்சி மறுபடியும் துண்டு எடுத்து கட்டிட்டு அவனை தீட்டு போவேன். இதை அண்ணன்ட்டு நான் சொல்லவே இல்லை, சொல்லாமல் செஞ்சவனே கை தட்டினாருங்க. ரொம்ப பாராட்டி ஒவ்வொரு சீனையும் பாராட்டுவார். ஆனால் வேலை அந்த ஒரு சீனில் சிரிப்பு வரலைன்னா விடவே மாட்டார். அந்த நகைச்சுவை வர வரைக்கும் நானாக இருக்கட்டும், விவேக்காக இருக்கட்டும், எல்லாரையும் அழகாக அந்த இடத்துல ஒரு நகைச்சுவையை கொண்டு வர்றதில்ல மகா மேதை. கண்டிப்பா முதல் சந்திப்பு ஓகே, இவரை நம்ம வந்து இவர் வேற லெவலுக்கு போவாருன்னு தெரிஞ்சுதான் நீங்க வந்து படத்துல வாய்ப்பு கொடுத்துருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த முதல் படம் அவரை சந்திச்சது, அந்த பயணம் எப்படி இருந்தது சார்? இன்னைக்கு மக்கள் கலைஞர்ன்ற ஒரு இடத்துக்கு வராருன்னா அது கொஞ்சம் இயற்கையாக பிறக்கும்போதே கொஞ்சம் இருக்கும். பிறக்கும்போதே சிலங்களுக்கு வந்து சிவாஜி சாருக்கு கூட பிறப்பில் கொஞ்சம் வந்தால் தான் அப்புறம் கூட சேர்றதெல்லாம் சேர்ந்து அப்புறம் வெற்றி பெற முடியும். அவருக்கு ஒரு ஒரு பிறப்புலேயே நல்ல ஒரு கலைஞர். நான் என்ன பண்ணேன், ஏற்கனவே என்கிட்ட நிறைய காமெடி ஆர்டிஸ்ட்லாம் நடிச்சிட்டு இருக்காங்க என் படத்தில். அப்போ அவருடைய நண்பர் அவர் வந்து என்கிட்ட அவர் மேனேஜராக இருந்தார். அவர்கிட்ட முருகேசன் அவருக்கு நல்ல நண்பர், விசுவாசம். வடிவேல் அவர்கள் வந்து உங்கள் படத்தில் நடிக்கணும்னே, நடிக்கலாம்பா ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு. இல்லை இப்போ உடனே ஏதாவது நல்ல படத்துங்களை எனக்கு சான்ஸ் கொடுத்தா நல்லா இருக்குன்னு தேவர்மனுக்கு அப்புறம் அப்போ தான் அப்போ சொல்லும் போது தம்பி நீ இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த படம் ஏதாவது சொல்லு அப்படின்னு. தேவர் மகன்னார். உடனே நான் தேவர் மகன் போய் படம் பார்த்தேன்.
எனக்கு இவர் மேலே பெரிய ஒரு மகிழ்ச்சி எப்படி வந்ததுன்னா, சிவாஜி சார் கூட நடிக்கும் போது எவ்வளோ பெரிய ஆளும் யோசிப்பாங்க. இவர் சிவாஜி சார் ரசிகர், அங்கே கூச்சப்படலாம், அச்சப்படலாம். ஆனால் ரொம்ப பெரிய பக்தன். அவர் இறந்தபோது இவர் வண்டியில் போகும்போது எப்படியெல்லாம் அழுதுட்டு போனார்லாம் நான் பார்த்துருக்குறேன். அப்படி ஒரு பக்தனாக இருந்தால் கூட நடிக்குன்னு வரும்பொழுது சிவாஜி சார்கிட்ட நம்ம நடிப்பை காமிக்கணுன்ட்டு ஒரு 7-8 சீன் தான் இருக்கும். பிரமாதமாக நடித்தார். அப்போ தான் நினச்சேன், இவர் சிவாஜி சார் கூடயே கூச்சம் இல்லாமல் நடிக்கிறாருன்னா இவர் சரியாக வருவார்ன்ட்டு உடனே நான் சொன்னேன். அடுத்த படத்துலேயே நான் பயன்படுத்துகிறேன். நீங்கள் சொன்னீங்களே கூச்சம் இல்லாமல் நடிச்சேன்னு சொன்னீங்களானே, அது கூச்சம் இல்லை, உள்ள பீதியாக தான் நடிச்சு இருந்தது. ஆனால் படத்தில் தெரியல. நல்ல அற்புதமாக சிவாஜி சார் காம்பினேஷன்லேயே இருந்தது. சிவாஜி சார் காம்பினேஷன்லேயே ஒரு பக்கம் ஒரு மலை, கமல் சார் நிற்கிறாரு, இங்கிட்ட அதுக்கு மேலே அவர் நிற்கிறாரு. அது 2 சிவாஜி கணேசன் கூட நீ இருக்கிற மாதிரி ஆகி போயிட்டேன். அதனால தான் நீ ஒரு பெரிய நடிகர் திலக மாதிரி வந்துட்டு. அது காரணம் என்னன்னா, அது அந்த நடிப்புன்னு வந்துட்டு சிங்க மாதிரி தான். உதாரணத்துக்கு எங்கிட்ட நான் வரவேட்டின செலவு பத்தின படம், அதில் கவுண்டமணி சார் இருக்காரு, செந்தில் சார் இருக்காரு, யார் இவர் ஜெய்சங்கர் சார் இருக்காரு, நிறைய பெரிய பெரிய காமெடியெல்லாம் எல்லாம் இருக்காங்க. நான் இவர் முதல்ல ஒரு டெஸ்ட்டுக்கு ஒரு படத்தில் ஒரு 5-6 சீன் விட்டுருவோம், அடுத்தது அப்படின்னு நினைச்சேன். ஆனால் அந்த படத்துலேயே இவர் அவ்வளோ தூரம் சாதனை பண்ணுவார் நான் நினைக்கல. நாகேஷ் சார் அதே போல் தான். திருவிளையாடல் படம் பார்த்தீங்கன்னா சிவாஜி சாருக்கு இணையே அந்த டைலாக் பேசுவார். அந்த இது சிவாஜி சார் அவரும் பேசுகிற இது பார்த்தீங்கன்னா தருமி கேரக்டரில். அதே மாதிரி இவர்கிட்ட அற்புதமான தமிழ் இருந்தது. சாதாரண பேசும்போது அந்த மதுரை தமிழ் பின்னிக்கிற மாதிரி இருந்தது. அது எல்லாத்த விட என்னன்னா இசை புயல்னே சொல்லலாம். இவர் பாடல்கள் டிஎம்எஸ் பாடல்களை டிஎம்எஸ் நேராக பார்த்துருந்தா அவங்க கண்டிப்பாக அவங்களை சும்மா விட்டுருக்க மாட்டார். அந்த அளவுக்கு குரல் சிவாஜி சார் பாடல் எடுத்து சொன்னாலும் உடனே பாடுவார். அவர் குரலில் பிசகாம. இவருக்கு மல்டி டைமென்ஷன் இருக்கு. பாட வைக்கலாம், ஆட வைக்கலாம், சின்ன குழந்தைய ரசிக்க வைக்கலாம். ஏன்னா ஒல்லியா இருக்கிறாரு. டைலாக் கொடுத்தா பிரமாதமா. ஏன்னா நான் டைலாக் படம் நம்பி இறக்குனேன். கூட சரலா இருக்காங்களா, அவங்க ஏற்கனவே சீனியர் ஆர்டிஸ்ட். யார் வடிவேலு புதுசாக வந்திருக்காரு அப்படி இப்படின்னாங்க. புதுசுதாம்மா, இன்னைக்கு வடிவேலு, நாளைக்கு பாரு இன்னொரு நமக்கு தமிழ்நாட்டில் இன்னொரு நாகேஷ் இருக்கிறார், அதை தாண்டி கூட போனாலும் போவார் அப்படின்னு. சார் நல்லா பண்றார் சார் அப்படின்னு. அதுக்கு அடுத்த படம் தான் சொல்ல தேவையில்லையே, வாடி பொட்ட பிள்ளை சாங்கு அப்படியே 2 பேரும் ஜோடியா போட்டு பாட்டு, ஒரு குடிகார சாங். அது இன்னைக்கும் நிறைய பேர் மேடையில் பயன்படுத்தி நிறைய பேர் அதில் பலன் பெறுறாங்க. அதுவும் அந்த சாங் வாடி பொட்ட பிள்ளை சாங் போது வெறும் 1 நாள் தான் டைம் கொடுத்தோம். ஆக்சுவலாக ஒரு 5-6 நாள் டைம் கொடுத்து எடுக்கணும் அதை. அது அதுக்கப்புறம் சொல்லவே தேவையில்லை. நீ எல்லா படங்களும் வந்திருக்காங்க. சினிமாவில் எல்லா விதவிதமான கேரக்டர்லாம் பண்ணிட்டாரு. நிச்சயமா அவர் வைகை புயல் மட்டும் இல்லை, அவர் ஒரு மக்கள் கலைஞர். அதில் சொல்லவே தேவை. என்னுடைய வளர்ச்சியில் அண்ணனுக்கு நிறைய பங்கு இருக்கு. கண்டிப்பா. ஏன்னா அவர் படம் கிட்டத்தட்ட 10 படம் 11 படம் பண்ணியிருக்கிறாரு. அதில் எல்லா படத்துலையுமே எனக்கு முக்கியமான ரோல் கொடுப்பாரு. ரொம்ப அதான் சொல்றேன், என்னுடைய வளர்ச்சியில் வீசர்னை கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இந்த படத்துல அவர் பெர்ஃபார்ம் பண்ணாருப்பா, அதுல அவரை ரீப்ளேஸ் பண்ண ஆளே கிடையாதுன்ட்டு நம்மளுக்கு ஒரு ஃபீல் வந்திருக்கும்ல சார். அந்த என்ன ஒரு படமோ இல்லை என்ன சீனு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நீங்க ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது பண்ண சீன்? அது என்னன்னா, இவர் ஒரு நல்ல ரசிகர், சினிமா ரசிகர். அதாவது பார்த்தீங்கன்னா சினிமாவை யார் ரசிக்கிறானோ அது சினிமா கைவிடாது. சிவாஜி சார் மேக்கப் போட்டு சினிமா செட்டுக்குள்ளே வந்துட்டார்னா குழந்தை தான். யார் என்ன சொன்னாலும் அதை கேட்டு அப்படியே நடிச்சுப்பார். அதனால தான் அவர் பெரிய நவரச திலகமாக பெருசாக பேருக்கு வந்தார். கமல் சார் பார்த்தீங்கன்னா வெரைட்டி வேணும்னு நினைப்பார். சினிமாவில் தீனி வேணும்னு நினைப்பார். வெரைட்டி இல்லைன்னா திடீர்னு போய் ஏதாவது ஒரு வித்தியாசமான ஒரு முகம் அது இது ஏதாவது பண்ணதே பண்ணக்கூடாதுன்னு நினைப்பார். அதுக்கு அடுத்தது நான் சிவாஜி சார் சொல்லிட்டேன், கமல் சார் சொல்லிட்டேன். அடுத்தது இந்த நடிப்பு தாகன்னு சொல்லுவோம் தெரியுமா? வடிவேல அடக்கவே முடியாது யாராலும், சிங்கம் மாதிரி. ஆனா நடிப்பு மட்டும் ஒரு தீனி கொடுத்துட்டுன்னு வச்சுக்க, அந்த டைரக்டருக்கு அவர் நாய்க்குட்டி மாதிரி இருப்பார். சில நேரங்களில் ஒரு 10-20 பேர் ஒன்னா சேர்ந்து நடிக்கும் பொழுது ஒருத்தர் உடனே நடிச்சிடுவாரு, கற்பூரம் மாதிரி இருப்பாரு. ஒருத்தர் அப்ப போய் தான் தும்பிக்கிட்டு இருப்பாரு, விட்டுரும். அப்ப 10 பேர் ஒன்னா பேசணும். ஒருத்தர் மிஸ் பண்ணாலும் டைலாக் அந்த திருப்பி டேக் எடுப்போம். 10 டேக் வந்தா கூட டயர்ட் ஆக மாட்டார். விவேக் கூட கிண்டல் பண்ணுவார், டேய் வடிவேல் அண்ணன் ஒரு முடிவில் இருக்காரா, இந்த ஏவிஎம் பக்கத்தில் சுடுகாடெல்லாம் இருக்குதுரா, நம்மளை மானிட்டர் எடுத்து இவர் ஏதோ ஒன்று பண்ண போறாரு அப்படின்னா, டேய் நடிக்க தாண்டா வந்தோம், எத்தனை டேக்குனாலும் பண்ணணும், அதை டயர்ட் ஆக மாட்டேன். சார் சொல்லும்போது சொன்னாரு, அதாவது அடுத்து நாகேஷ் மாதிரி ஒரு
பெரிய ஆர்டிஸ்டா வருவார்னு அன்னைக்கே நான் சொல்லியிருந்தேன்னு சொன்னார். அது அவருடைய பெருந்தன்மை. நாகேஷ் ஐயா வந்து சாதாரண நடிகர், அவர் பெரிய வானத்தில் மின்னக்கூடிய பெரிய நட்சத்திரம். அந்த வெளிச்சத்தில் ஒரு உலக எறும்பு தான் ஆடலாம். அதாவது கருப்பு நாகேஷ்னு சொல்கிறத கூட நான் ஏற்றுக்கிறேன், விரும்பலை. அதுக்கு ஒரு கண்டனம்லாம் தெரிஞ்சு, கருப்பு நாகேஷ் எங்கே வடிவில்லைங்கன்னாங்க, வேண்டாம் சாமி. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சூப்பர் ஸ்டாரோட நீங்கள் ஒரு படம் முக்கியமாக அந்த சீனை யாரும் மறக்கவே மாட்டாங்க. சந்திரமுகி. சந்திரமுகியில் அவர் கூட நடிக்கும்போது ஒரு விஷயம், அதாவது என்னன்னா எனக்கு அந்த சீனை பார்க்கும்போது நான் பழைய படங்கள் பார்க்குறதுனால எனக்கு எப்படி தெரிஞ்சுன்னா, ஒரு காதலிக்கு நேரமில்லையில் வந்து பாலையாவிட்ட வந்து நாகேஷ் கதை சொல்லுவார். ஒரு பாலையாவா அங்கே சூப்பர் ஸ்டாரும், இந்த இடத்துல நாகேஷ் பயந்துருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதை ரொம்ப அழகாக பண்ணியிருந்தீங்க. அந்த சீன் பண்ணும்போது நீங்களும் சூப்பர் ஸ்டாரும் பேசிக்கிட்ட விஷயங்கள். ஆமாம், ரஜினி சார் என்னை கேட்டார், வடிவேலு நீ எங்கே ஒரு தடவை நீ சொல்லிக்க, நான் 2 பேர் ரிகல்ஸை பார்த்துக்கிட்டோமா அப்படின்னு ரிகல்ஸ் பார்த்துக்கிட்டேன். 2 பேரும் ஒரு தடவைக்கு ஒரு 10 தடவை பார்த்துக்கிட்டு, நம்மளோட பெரிய காமெடியாக அவர், பெரிய நகைச்சுவை சிந்தனை உள்ளவர். அவர் ஏற்கனவே நகைச்சுவை ஹீரோவாக வந்து நடிச்சிருக்காரு. ஆனால் அவர் நகைச்சுவையோடு அந்த இடத்துல கலக்கிறப்ப அவர் உண்மையிலே நகைச்சுவை நடிகனாக மாறிட்டார். அது வந்து அது காரணம் வந்து டைரக்டர் பி வாசா தான் அந்த சீனை கொண்டு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அந்த சீனை அப்படியே உள்டாவாக மாற்றினது தான் அது ஹைலைட். எப்படின்னா நீங்கள் வந்து இப்போ சூப்பர் ஸ்டாரோட இருந்தால் அவரோட ஜெல் ஆயிடுறீங்க, அர்ஜுனோட நடித்தா அவரோட கேரக்டராகவே அப்படியே அதுக்கு பக்கத்துலேயே நீங்கள் இருக்க மாதிரியே இருக்கு. இப்போ அதே பரத்தோட நடிக்கிறீங்க, அப்படியே அது சின்ன பையனுக்கு மாமானா மாமாவாயிடுறீங்க, ஒரு தாய் மாமன் கேரக்டர். அதுலேயும் அந்த படத்தில் ஒரு டைலாக் வரும், எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாலாம் உழுந்தோன்னு சிரிப்பார், எங்கள் அக்கா வாக்கப்பட்டு சீரடிது, நான் வாக்கப்படாமல் சீரடிறேன்னு சொல்லி. அதை வந்து ஒரு வீட்டோட இருக்கிற மச்சானுக்குடைய மிகப்பெரிய குமுறல ஒரே டைலாக்ல சொல்லிட்டு போயிருப்பீங்க. அது ரொம்ப அழகா இருக்கும். இது எப்படி ஒவ்வொரு ஹீரோடைய இப்போ அண்ணன் வந்து ஒரு கதை பண்ணியிருக்காங்க, டைரக்டர் தான் எல்லா இது காரணம் பூரா எல்லாருமே டைரக்டர் தான். ஏதாச்சும் ஒரு சீன் கேட்பேன், நான் சேர்த்துக்கலாமான்னு அண்ணன்ட்ட கேட்பேன், எங்கே சொல்லு வடியல அப்படிம்பாரு. அது கேட்டவொடனே நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன் பண்ணு அப்படிம்பாரு. நல்லா இல்லைன்னா இல்லை அது வேணாம் இன்னொரு சீனில் வருது அங்கே போட்டுக்க அப்படிம்பாரு. வடிவேல் என்ன பண்ணுவார்னா, இந்த 4-5 பேர் நடிக்கிறதுல ஏதாவது கோட்டை விட்டாங்கன்னா அதையும் வாட்ச் பண்ணி அவங்களும் சரியா அப்போ தான் கொடுத்து வாங்குறது சரியா இருக்கும். இங்கே நான் நடித்து பக்கத்தில் கொடுத்து வாங்குற ஒரு சரியா நடிக்கலைன்னா இந்த சீன் வீக் ஆயிடுச்சுன்னா படம் வீக் ஆகிடும். அதனால 10 படம் ஜெயிக்கணும் இல்லையா, அந்த எண்ணம் இருக்குது பாரு, அதுதான் வேலை வாங்குறது. இல்லைன்னா அப்போ 10 படம் ஜெயிக்கணும்னா நீ 10 மடங்கு வேலை செய்யறேன்னு அர்த்தாங்க இல்லையா. என் படத்துலேயே ஒரு வெரைட்டி கொடுப்பேன். ஏன்னா வடிவேல்னா என்னன்னு நினைச்சாங்கன்னா, வெர்லிக்காத்த வீக்கெண்ட் ஒரு படம், அதில் அப்படியே ட்ரெண்டை மாற்றினேன். எப்படி மாற்றினா, அதுக்கு முன்னாடி பொண்டாட்டி திட்டினா பயப்படுற ஆளாகவும் ஒரு யாரை பார்த்தாலும் அப்படி 5 இஞ்சி ஒதுங்குற மாதிரியெல்லாம் வச்சுருந்தேன். அந்த படத்தில் என்ன தெரியுமா, இவர் பேச ரவுடி மாதிரியே ஹஸ்பண்டு மட்டும் இல்லை, ஏய் இங்கே அப்படி சீரேட்டை அப்படி எடுத்து வைக்கணும், பற்ற வச்சு வைக்கணும், தண்ணி கரெக்டாக, அதாவது ட்ரிங்க்ஸில் தண்ணி எவ்வளோ கலக்கணும் அதெல்லாம் கரெக்டாக அவர் அதெல்லாம் பண்ணிடணும். அது என்னன்னா அந்த ஸ்டைல் சொன்னா தெரியுமா, அது நெத்தியில் ஒரு தட்டுவார் அவர் ஸ்டைலாக. நானும் சொல்லி காமிச்சேன், ஆனால் அது அழகாக பண்ணுவார். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வெர்லிக்காத்த வீக்கத்தில் வரும்போதே ஒரு பேட்டர் அப்படி மாதிரியே அப்படி டச் பண்ணி அப்படி தலையில் தட்டி ஜாகர், அது யாருன்னா நார்த் மெட்ராஸில் தான் அது தலையில் தட்டுவாங்க, அப்படி தட்டுறது அந்த ஸ்டைல்லே வந்துவார் படம் முழுக்க. பின்னாடி உதவாங்க வர அது வேற விஷயம், அது வரைக்கும் பார்த்தா அந்த கெத்து குறையாம கொண்டு வந்தாப்ல இல்லையா. பின்னால வாங்குறது வேற விஷயம். வடிவேல் விவேக் சேர்ந்து என் படத்தில் நடிச்சதுக்கு முன்னாடி விவேக்கினுடைய ட்ரெண்டு வேற மாதிரி இருக்கும். நம்ம கூட வந்து நாங்களாம் நடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா ஆல் கிளாஸுக்கு போய் சேரணுன்ற எண்ணத்தடவே அந்த ட்ரைனிங். ஏன்னா வடிவேலுக்கு இப்படி பிடிச்சிக்கிறாப்புல நாமளும் விடக்கூடாதுன்னு அது சில டைலாக்லாம் பேசி அந்த விவேக்கு நானும் நீங்க சேர்த்தவொன்னே தூக்கிடுச்சு. அது வெள்ளைக்காத்த வீக்கத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா தூக்கி வரும். 2வது இவரு கூட ஜோடியா சரலா ஒர்க் அவுட் ஆச்சு இல்லையா, அந்த ஃபார்முலாவை கரெக்டாக பிடிச்சிட்டாரு. அந்த காலகட்டத்தில் ரஜினி கமல் அப்படிங்கிற மாதிரி விவேக் வடிவேல் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு ஒரு இவங்க இந்த பக்கம் ஒரு பக்கம் இந்த பக்கம் ஒரு பக்கம் அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு விஷயம். நீங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்சீங்க, அது மாதிரி நீங்க பேசிக்கிட்டது உண்டா? இந்த ட்ராக் ஆரம்ப கட்டத்துல இப்படி நீ பண்ணணும் இப்படி நான் பண்ணணும் அது மாதிரி தான் பேசிக்கிட்டது உண்டா? ஆரம்ப கட்டத்தில் பேசி ஆரம்ப கட்டத்தில் என்ன ஞாபகங்கள்? நிறையா 2 பேரும் நிறையா சேர்ந்து நடிச்சுக்கிட்டே இருக்கும்போது 2 பேருமே சொல்லிட்டேன், நம்ம தனித்தனியாக நடிக்கிறது நல்லா இருக்குமா பார்ப்போம் அப்படின்ட்டு. இப்போ தனியாகவே நாங்களாக பேசணும். பேசி அவரும் தனியாக நிறையா படங்கள் வந்துச்சு, எனக்கு தனியாக படம் வந்துச்சு, அவரும் பண்ண ஆரம்பித்தார், நானும் பண்ண ஆரம்பித்தோம். ஆனால் அதுக்கு மேலே சேர்ந்து நடிச்சது அண்ணன் படம் தான், வீசி. அருமை அருமை. நிச்சயமா நீங்க வந்து ஒரு தேசிய அவார்டு வாங்குற ஒரு நடிகரா. வாவ், थैंक यू சார், थैंक यू so much. ரொம்ப ரொம்ப நன்றி சார். இது வரைக்கும் வந்து எங்கள்கிட்ட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அவரை பற்றி ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு. ஏன்னா எங்களுக்கு ஒரு பிரமிப்பாக இருந்தது நீங்கள் அதை சொல்லும்போது. ஒருத்தரை பார்த்து அதே மாதிரி நிறைய டூப்ளிகேட் உருவாகுதுன்னா அது வந்து பெரிய விஷயம், பெரிய தாக்கத்தை அவங்க மனசுக்குள்ள அது ஒரு தாக்கத்தை உருவாகியது. அந்த வகையில் அதெல்லாம் எங்களுக்கு தான் பெருமை. அது சொல்லிக்கும்ல,
கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா சரி. அது சாதாரணமான விஷயம் இல்ல. அவர் சொன்ன மாதிரி வந்துன்னு ஹாலிவுட்ல மைக்கேல் ஜாக்சன் மாதிரி நிறைய பேர் வந்து லுக்கலைக் இருக்காங்க. வேற எந்த ஒரு பாப் சிங்கருக்கும் பெரிய லுக்கலைக் கிடையாது. அது மாதிரி தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன மாதிரி சூப்பர் ஸ்டாருக்கு பிறகு ஒரு நகைச்சுவையாளருக்கு இவ்வளோ லுக்கலைக் இருக்காங்கன்னா அது எங்கள் அண்ணா வடிவேலனுக்கு மட்டும்தான். அது வேற யாருக்கும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் அதை பண்ணி காமிச்சிடே விட்றா போறான்டா அப்படின்னீங்கல்ல, அது ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன். அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் மட்டும் உங்களுக்கு அது என்ன வரும், அதை பார்த்தா உங்களுக்கு எப்படி வருது, அதே மாதிரி ஒன்று பண்ணால் எப்படி இருக்கும்? ஒரு சின்னதாக ஒரு சாம்பிள் அது. ஓகே ஃபைன். லேடன் தெரியுமா? பில் லேடன். மருதமலை படத்துல எந்த ரியாக்ஷன் வேணாலும் கிடைக்கிற அளவுக்கு நம்ம இவ்வளவு படம் பண்ணியிருக்கோமா, இவ்வளவு நடிச்சிருக்கோமான்ற அந்த ஷாக் எனக்கு இன்னும் இருக்கு. நீங்க பண்ண காமெடியிலே ஒரு காமெடியை நீங்களே பார்த்து பயங்கரமா ரசிச்சது உண்டான? நிறையா காமெடி பிடிக்கும் எனக்கு. அதில் ஒரு காமெடி வந்து ஒருத்தருக்கு பல்லு பிடுங்க, பல்ல பிடுங்க 100 ரூபா தலை கொடுத்துருவாரு. வந்தவொன்னு 100 சொல்லுவார். சரி வா வா தலையை கீழே வையுமே. அதுதாங்க தேட்டருக்கிட்ட இல்லையாம்மா. மூஞ்சி முகர கடைக்கு தேட்ரு ஹார்ட் ஆப்ரேஷன் இதில் வச்சா ஏன் பண்ணிக்கிட்டீங்க படியா அப்படின்னு படுக்க வச்சு அந்த 50 ரூபாய் வாங்கிறவன் 100 ரூபா கொடுப்பான். 100 ரூபா கொடுத்தோன்னு அந்த 50 ரூபா இருக்கு பார்த்தீங்களா, திருப்பி இந்த 50 ரூபாய்க்கு சில்லு இல்லையா அப்படிமே, கொஞ்சம் படு அப்படிமே, ஏன் அப்படிமா படியா அப்படி உள்ள விட்டு குறை விட்டு நாக்கு 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 மாறு அவர் நாக்கை ஏன் குறுக்க விடுற அப்படின்னு சொல்லி உள்ள பிடிச்சி அதை பிடிங்க எடுத்து இந்த பல்ல வச்சா போயா ஏயா இன்னொரு பல்ல அப்படின்னா சில்லறல் இல்லை. அந்த காமெடி நான் ரொம்ப தனியாக உட்காந்து நிறைய தடவை ரொம்ப காமெடி பார்த்து திருப்பேன். ஆனால் அந்த காமெடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு எந்த ஒரு ஃபுல் பட காமெடி வந்து எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? மருதமலை ரொம்ப ஃபுல்லாக பார்த்துருக்கேன். மருதமலை இது ஆதவன் இந்த மாதிரி பூரா த்ரூட்டு கேட்டு பூராப்பா. அது மாதிரி விசிஎஸ்ஆர் படத்தில் வந்து நிறைய படம் பார்த்தீங்கன்னா விரலுக்கேற்ற வீக்கம், காலம் மாறி போச்சு, அந்த வண்டுமுன்னா அவர்கள்ல வண்டுமுறை அந்த படத்தில் அந்த வக்கீலாக வர்றது, அரசியல்வாதியாக வர்றது, அந்த படம் ரொம்ப ரொம்ப ரசிப்பேன் நான். இது மாதிரி நிறைய படங்கள் பார்த்து நானாக தனியாக உட்காந்து சிரிச்சது உண்டு. சில காமெடி சீன்ஸ் எல்லாம் நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் வித்தின் ஃப்ராக்ஷன் ஒரு 5 நிமிஷத்துல ஷூட்டிங் பேக்கப் ஆகிறதுக்கு முன்னாடி ஷூட் பண்ணதுங்க. ஆனால் அது அந்த மாதிரி லெவலில் வந்துருச்சு அப்படி. ஆமாம் இருக்குது. அது என்ன சின்ன அல்வா வாசங்கன்னு வருவார். வந்தானே வணக்கம்ண்ணே, புதுசாக கிளினிக் திறந்துருக்கான், வந்து ஒரு ஊசி போட்டு போகிறீங்களா அப்படின்னு. எனக்கு தெரிஞ்ச டாக்டர் புதுசாக ஒரு ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சிருக்காரு, வந்து ஒரு ஊசியை போட்டு போங்க. ஊசியை போட்டு போவான். அந்த அந்த கொஞ்ச நேரத்தில் எடுத்த சீன் தான் அந்த சீன். அதில் அல்வாவை சுப்பிரமாக ஆக்ட் பண்ணிப்பார். ஒரு சிறந்த நடிகை அவர். இந்த காமெடிலாம் நீங்க எப்படி யோசிச்சிருப்பீங்கன்னே எங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் உட்காந்து நாங்க யோசிச்சிருக்கோம். அந்த வயிற்றுல குழந்தை உள்ள இருக்க போது நீ இதெல்லாம் எவ்வளவு இருட்டா இருந்துச்சு. எல்லாம் சேர்ந்து பண்றதா அது. அது என்னுடைய பங்கு கொஞ்சம் நிறைய இருக்கும். எந்த வெளிநாடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? எந்த வெளிநாடு போனாலும் பார்க்கத்தான் முடியுமே தவிர நல்லா இங்கே சாப்பாடுலாம் கிடைக்காது. அதனால சோத்துக்கு போய் நாயே அலைய வேண்டியதாக இருக்கும். அங்கே யாராவது நமக்கு தெரிஞ்சாலும் இருந்தாங்கன்னா அவங்க சொல்லி மீன் குழம்பு கேட்கறது, ஏதாச்சும் எதாவது கொடுங்கடா அப்படின்னு குழம்பு வாங்கி இட்லியை வாங்கி சாப்பிடுறது. அது தெரிஞ்சாலும் ஒரு ஆளை பிடிச்சிரும் போல. இந்த ஊருக்கு போய் லண்டன் போகிறப்ப லண்டனில் யாரா நமக்கு வேண்டிய ஆள் இருக்கான்னு பார்த்தா அங்கே கேட்டு அவனை கேரட் பண்ணி வச்சுக்கிட்டு அங்கே மீன் குழம்பு அதை எதை தின்னுக்கிட்டு ஓட்டிடுது. அந்த ஊர் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு பார்க்கணும். அந்த ஊர் சாப்பாடை சாப்பிட்டு வரும்போது வேற மாதிரி வந்து இறங்கணும்னா இங்கே நம்மளுக்கு நம்ம சாப்பாடு அதான் உண்மை. உங்களுடைய நகைச்சுவை எல்லாமே வந்து சிரிக்கிற அளவு கடந்த சிரிப்பு வந்தாலும் அதில் ஒரு சின்ன சிந்தனை எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு. அது வந்து புக்கெல்லாம் நிறைய படிப்பீங்களா, புத்தகங்கள் நிறைய படிப்பீங்களா? இல்லை கிடையாது கிடையாது. அப்போ நிறைய பழைய படங்கள், அப்புறம் இந்த படங்கள்ல நிறைய அந்த விஷயங்கள், பாட்டியல் கதைகள், வீட்டில் ஊர்களில் பார்த்த வேடிக்கைகள் எங்கள் அம்மா நிறையா சொல்லி கொடுப்பாங்க. ஆமாம். அந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு 5 படங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு 5 படங்கள். பழைய படங்கள் நிறையா இருக்குது. பராசக்தி பதங்க கலைஞர் இருப்பார். அந்த பராசக்தியில் இப்பவும் எல்லாரும் பார்க்கலாம்ல. ஆனால் இன்றைக்கி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த மாதிரி படங்கள் பார்க்குறது. மன்னாரி மன்னன், நாடோடி மன்னன், ஒரு இது காஞ்சி தலைவன் கலைஞர் ஐயா இருந்தது. அதே மாதிரி என்எஸ்கே ஐயா, அவர் என்எஸ்கே இருக்கார் பாருங்களா, அவருடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன நடக்குதோ அன்றைக்கி சொல்லிவிட்டார்ல. மனசு விட்டு ஆழமாக பேசக்கூடிய ஒரு நண்பரோ அப்படி ஒரு நபர்னா அது யார்? அப்படி யாருன்னா வீடு தான். என்னுடைய மனைவி, அவங்க வீட்டில் அவங்க தான். என் தாய் வீட்டில் குடும்பத்தில் பேசுறது, என்னுடைய பசங்க இப்படி பேசிட்டு.
முருகேசன் சொல்லி முருகேசன் தெரியும், எல்லாருக்குமே தெரியும். அவர் இல்லை இப்போ. அவருடைய நினைவாக தான் அந்த சந்திரமுகியில் அந்த பேர். ஆமாம். முருகேசன். அந்த படத்தில் அவர் பேர் கேட்குறப்ப என்ன பேர் வைக்கலாம் போது அவர் பேரை தான் வச்சேன். சார் இப்போ நாங்கள் வந்து டல்லாக இருக்க போது டயர்டாக இருக்க போது வடிவேல் சார் ஜோக் காமெடிஸ் பார்ப்போம். எங்களுக்கு வந்து மனசு சந்தோஷமாயிடும், மாறிடும். அப்போ அந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் டயர்டாக ஒரு மாதிரி ஒரு புத்துணர்ச்சி வேணும்னா நீங்கள் என்ன சார் பண்ணுவீங்க? நான் நிறைய பாடல்கள் நிறைய கேட்பேன். நான் பாடல் பாட்டு நிறையா நல்ல காமெடி சீன் வந்து பழைய காமெடியும் பார்ப்பேன். என் காமெடி நிறையா பார்ப்பேன் நான். என் காமெடியை பார்த்து நான் நிறையா சிரிப்பேன். நான் நிறையா சந்திரபாபு காமெடி நிறையா பார்ப்பேன். தங்கவேல் அந்த கம்மான்லேயே அடிப்பார், அதெல்லாம் என்றைக்கும் காலத்தால் அழியாத ஒரு காமெடி இல்லை. சுள்ளிராஜன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அப்போ நீங்கள் பண்ணியிருக்க முடியாது, ஒரு 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 பதார்த்தத்தை வாங்கி சாப்பிடணும்னு நீங்கள் நினச்சதோ இல்லை அதை இப்போ வந்து நான் வந்து அதை நான் ஆசைப்படுறேன், அது ரொம்ப ஈஸியாக எனக்கு கிடைக்குது அப்படின்னு? அதெல்லாம் கிடையாது. சின்ன வயசுல ஏதாவது ஒரு ஆசை? சின்ன வயசுல வடை, ஆமா வடை, உளுந்த வடை வாங்கிப்போம். அதை இப்பயும் வாங்கிட்டீங்கன்னா அப்புறம் என்ன கிடைக்கும்? என்ன இருக்கு போங்க. ஆக மொத்தம் அன்னையிலேருந்து ஆமோடையும் உளுந்த வடையும் மட்டும்தான். அது என்னைக்குமே மறக்க முடியாதுல்ல. அது உங்களுக்கு சின்ன வயசுல பிடிச்ச ஸ்நாக் ஐட்டம்லாம் என்னென்ன? அது அது தெரிஞ்சுக்கணும்ல, அது எங்களுக்கு வந்து அது என்ன மாதிரி வந்து அண்ணன் விருப்பப்பட்டு சாப்பிடுவார். ஆபரேட்டர் கவுண்டர் கொடுங்க. அடுத்து கேளு இப்ப கேளு. இப்ப நான் சொல்றேன். ஆபரேட்டர் ரெடி ஆயிக்கங்க. கேளு. கேள்வியே கேட்கல. கேளு. இல்லண்ணே நீங்க என்ன சாப்பிடுவீங்க நான் கேட்க மாட்டேன். கவுண்டர். ஆனா அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், இது வரைக்கும் யார் சொன்னதுக்கோ யார் நிகழ்ச்சிக்கோ இந்த கவுண்டர்லாம் வந்து நான் பார்த்துருக்கேன். ஆனா முதல் முறையா நீங்க உட்காரும் போது நீங்களே கவுண்டர்னு கேட்டு வேற வாங்குறீங்க. அதே இதுக்கு போடுங்க. எப்படி